மாமா ரக்கரபடபரபடரா ஓ ரீபோ ஷீரா கரபடபரபடரா. அப்பா, கடந்த 2 நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, அப்பா பிள்ளையை நீங்க எடுத்து பயன்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ரீகா ஷீபோ பாப்பா ரீகா பாபா பாபாரா. ஓ ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தத்தின் அப்பா ஒரு அறிமுகத்தை அப்பா ஆண்டவரே இயேசுவே நீர் பிள்ளையின் மூலமாக எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா ரீகா ஷீபோ பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ வேதத்தின் மூலமாக மறைபொருளை வெளிப்படுத்தி ஓ ரீகா ஷீபோ பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ ரீகா ஷீகா பாபா பாபா ரீபோ மாமா மாரா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளின் மூலமாக நீங்க பேசி அப்பா ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற கிருபை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்களேப்பா. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி சுவாமி. ரீகா ஷீபோ பாப்பா ரீபோ மாமாரா ரக்கரபடபரபடரா. ஓ ரீகா ஷீபா பாப்பா ரீபோ மாமாரா. ஓ நீர் பெரியவர் சுவாமி. அப்பா நீர் உன்னதர் சுவாமி. அப்பா நீர் உயர்ந்தவர் அப்பா. எங்களோடு இருப்பவர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர் சுவாமி. அப்பா எங்களுக்கு நீர் ஜெய கொடியா இருப்பவர் அப்பா. ஓ வெள்ளம் போல சத்துருவானவன் எழும்பி வந்தாலும் ஓ பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஓ ரீகா ஷீபா பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ எங்களுக்கு ஜெய கொடியை தருபவரே, ஓ வெற்றி கொடியை தருபவரே சுவாமி. அப்பா நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஓ ரீகா ஷீபா பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ அப்பா ஆண்டவரே, எங்க கைகளை நீர் யுத்தத்திற்கும் எங்க விரல்களை நீர் போருக்கும் பழக்குவிக்கிறவரே. ஓ ரீகா ஷீகா பாபா பாபாரா. ஓ ரீகா ரீபோ மாமா மாரா. அப்பா ஆண்டவரே, மனந்தளர்ந்த நேரத்திலையும் ஓ ரீகா ஷீபா பா ரீகா ராரா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஓ ரீகா ஷீபோ பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வசனத்தின்படி ஓ நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி ஓ ரீகா ஷீபா பாரா எங்களுக்காக யுத்தத்தை பண்ணுகிறவர். ஓ ரீகா ஷீபா பா ரீகா பாராடாரா. அப்பா நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறவர். ஓ சிங்க கெபியாக இருந்தாலும் ஓ சூளை நெருப்பாக இருந்தாலும் ரீகா ஷீபா பாப்பா ரீகா பாபா பாபாரா. ஓ ரீகா ஷீபோ பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ நிகா ஷீபோ பாபா ரிக்கா ரப ரப ரபடரா. ஓ ரீகா ஷீபோ பாப்பா பரிகா பாபா பாரா. ஓ நிகா ஷீபா பாப்பா பரிகா பாபா பாரா. ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ரீகா ஷீபா பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரோ
என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீரே எங்களை காப்பவர் சுவாமி, நீரே எங்களை காண்பவர் சுவாமி. அப்பா ரீகா மஷி போப்பா ரீகா பாராடா ராடாரா. ஓ எதிரிகள் எங்களை சுற்றி வந்தாலும் ஆண்டவரே, துத சேனைகள் கொண்டென்ன எங்களை காத்து எங்களை காண்பவர், எங்களை காப்பவர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஓ ஆண்டவரே, 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையின் போல மத்தியில நாங்கள் கடந்து வந்தாலும் சுவாமி, அப்பா நீர் எங்களை விடுவிக்கிறவராய், நீர் எங்களுக்கு ஜெயத்தை அளிப்பவராய் உலாவி வருபவர் எங்க வாழ்க்கையில. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓரி கமஷி பாப்பா ரீபோ மாமா மாரா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்றிடுவோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம்.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ரீகா மஷி பாப்பா பரீகா பாபா பாரா. ஓ அப்பா ஆண்டவரே இயேசுவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே கடந்த 2 நாட்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தத்தின் ஒரு அறிமுகமான அப்பா ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே இந்த நாளையும் உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க கிருபையாய் ஆண்டவரே மகளை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால பிள்ளைய நீங்க நிரப்புங்கப்பா. அப்பா எங்களோடு நீங்க என்ன பேசணுன்றத அப்பா நீங்க முன்குறித்திருக்கிறீங்களோ அதற்கேற்றபடி பிள்ளைய நீங்க எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இந்த நிறைவு நாள்ல அப்பா ஆண்டவரே இன்னுமே அறிந்து கொள்ள, அப்பா உம்முடைய மகிமையை நாங்க இன்னும் அறிந்து கொள்ள, ஓ சத்துருவானவனை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால நாங்கள் நிரப்பப்பட்டு அப்பா கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா ஆண்டவரே வசனத்தை கொண்டு ஓ ரீகாமா ஷீபா பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ ரீகாபா ஷீபா பாப்பா பரிகா மாமா மாறா. ஓ நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அப்பா அந்த உரிமையை கொண்டு அப்பா நீகாமா ஷீபா பாப்பா ரீகா பாபா பாரா. ஓ எங்களோடு நீர் இருக்கிறீர். ஓ எங்களுக்குள்ள நீர் இருக்கிறீர். ஓ ஆவியானவர் துணை கொண்டு சத்துருவானவனை மேற்கொள்ளுகிற அப்பா ஒரு புதிய அபிஷேகத்தினால எங்களை நீர் நிரப்பி ஓ ரீகாமா ஷீகா பாபா பாபா ரீபோ மாமா மாரா. எங்களை நீர் நிரப்பி இந்த நாள் அப்பான் சுவரே அப்பா நீங்க நடத்தி செல்லுங்க சுவாமி. எங்க செவிகளை நீங்க திறங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கடந்து போகட்டும் அப்பா. நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற விதையை போல அப்பா ஆண்டவர் எங்களுடைய இருதயத்திற்குள்ள அப்பா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஓ ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே விதைக்கப்பட்டு பலன் தர கிருபை தாங்க அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுவாமி அப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா கனி தருகிற வாழ்க்கையா, ஒரு ஜெயத்தை பெறுகிற ஒரு வாழ்க்கையா அப்பா ஆண்டவரே வார்த்தைகளை நாங்க பிடித்து கொண்டு ஓ சத்தியத்தை நாங்கள் அறிந்து தொடர்ந்து எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜெயத்தை பெற்று கொண்டு அப்பா ஆண்டவரே உமக்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய உறவுல இன்னும் ஐக்கியப்பட அப்பா ஆண்டவரே இன்னும் உம்முடைய உறவோடு அப்பா பலன் அடைய அப்பா ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த நாள் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையினால அப்பா நீங்க இரக்கம் காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திற்குள்ள இந்த நேரத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்பெடுத்து நீங்க வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெபினாருக்கு வந்திருக்க உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இது நம்மளுக்கு 3rd டே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 நாள் கடந்த 2 நாளும் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்த பல காரியங்களை பார்த்தோம். இது நம்மளுக்கு 3வது நாள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம் இந்த நாளுக்கு. சங்கீதம் 18:2. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார். என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், என்னை மீட்கிறவராய் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராய், என்னை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். அதற்குதான் பேரு யெகோவா மெஃபல்சி, என்னை விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்போ வேதத்துல ஆண்டவருக்கு பல நாமங்கள், பல குணாதிசயங்கள் உண்டு. அவர் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர், வைராக்கியம் உள்ளவர். ஆனா இங்க நம்ம பார்க்கிறது அவர் ரட்சகர், அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே நம்ம எடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன்.
அப்போ ஆண்டவருடைய குணாதிசயத்துல ஒண்ணு என்னன்னா, அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மை விடுவிக்க அவர் ஆவல் உள்ளவராய், ஆசையுள்ளவராய் இருக்கிறார். நிறைய வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். இந்த நாளில கடந்த நாட்கள்ல நம்ம ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன, மத்த காரியங்கள், தேவன் ஏன் நம்மை படைத்தார், இதெல்லாம் பார்த்தோம். இந்த நாளில நம்ம பிரத்யேகமா எதை பார்க்க போறோம்னா, நம்மை எப்படி அவர் விடுவிக்கிறார், நாம் என்ன செய்யும் பொழுது அவர் விடுவிக்கிறார். ஏன்னா இப்ப நம்ம படிச்ச வசனத்துல அவர் நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார். விடுதலை ஆக்குகிறது அவர்தான். நான் இத பண்ணேன், அத பண்ணேன், அதனால நான் இதெல்லாம் நடந்துச்சு இல்ல. நான் என்ன பண்ணாலும் அவர் விருப்பம் உள்ளவராய், அவர் ஆசைப்பட்டு என்னை விடுவித்ததனால நான் விடுதலை ஆகிறேன். அவர் ஆசை வச்சாதான் விடுதலை ஆக முடியும், நான் என்னதான் பண்ணாலும். அதனால நம்ம என்னைக்குமே எல்லா காலத்திலுமே நம்மளுடைய நற்கிரியைகளில நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. நான் இதெல்லாம் பண்ணினேன். ஏன்னா அந்த நற்கிரியைகளை செய்யவும் பலிகளை செலுத்தவும் கூட அவர்தான் பலனை தருகிறார். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னைக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகலாமா? கடந்த நாட்கள்ல நாள் நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய யுத்தம். அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய பிளஸ் யுத்தம். யுத்தம்னா எதிரெதிர் நோக்கமுடைய 2 குழுக்களுக்கு நடுவே நடக்கும் சண்டை இல்ல போர், அத நம்ம யுத்தம்னு சொல்றோம். அப்ப ஆவிக்குரியனா கண்ணுக்கு புலப்படாத உண்மை நிலைகள், உண்மை உயிரினங்கள், உண்மை நிகழ்வுகள் எல்லாமே என்னன்னு நம்ம சொல்லுவோம், ஆவிக்குரிய அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய உயிரினங்கள் எதெல்லாம்? ஆண்டவர் தெய்வ ஆவியா இருக்கிறார், அதனாலதான் ஆவியோட உண்மையோட அவரை தொழுது கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. பிசாசு ஆவியா இருக்கிறான், அவன் கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனா அவர்களுடைய அவர்களுடைய அந்த பரிமாற்றங்கள், அவங்க செய்கிற செயல்பாடுகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கெட்டது செஞ்சா நம்ம சொல்லிடுறோம் பிசாசு இப்படி பண்ணிட்டான். அப்ப எவிடன்ஸ் இருக்கு, ஆனா என்ன செயல்பாடுகள் அவங்க பண்றாங்கன்றத நம்மளால பார்க்க முடியல. அப்ப கண்ணுக்கு புலப்படாத உண்மையான காரியங்களை நம்ம ஆவிக்குரிய அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்? வசனம் ஆதியாகமத்துல நம்ம வாசித்தோம் 2:7. அவர் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். மனிதன் ஆவி அல்ல, அவன் ஆத்மா, ஜீவ ஆத்மா. ஆனா அந்த ஆத்மாவுடைய மனிதனுக்குள்ள ஆவி இருக்கிறது. அந்த ஆவி வந்தனாலதான் அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அந்த அந்த மண்ணுக்குள்ள அது உயிர் அது சரீரமாய் மாறுகிறது. அப்போதான் அதனாலதான் ஆவி பிரியும் பொழுது என்ன ஆகுது? சரீரம் செத்து போகுது. ஆவிதான் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அப்ப ஆவி போகும்போது மரணம் ஆளுகை செய்கிறது. மனிதன் ஒரு ஆத்மா, மனிதன் ஆவியுடையவன், அந்த மனிதன் இந்த சரீரத்துக்குள்ள வாழ்பவன். அடுத்தது ஒரு கேள்வி பார்த்தோம், ஏன் மனிதனுக்கு மாத்திர சரீரம், ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஏன் சரீரம் இல்லைன்னா? ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து அதுக்கு ராஜாவா யார் அமர்த்தினார்னு பார்த்தோம்? ஆதாம, மனுஷனை அமர்த்தினார். அவனுக்கு பல்வேறு நோக்கத்தோட தான் ஆண்டவர் படைச்சார். முதலாவது நோக்கம் என்ன? அவரோடு இருக்க. 2வது நோக்கம் என்ன? அவரை மகிமைப்படுத்த. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 3வது எதற்கு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலகத்தை பண்படுத்தி காத்து ஆளிகை செய்து கீழ்ப்படுத்தி கொள்ள, ஆளிகை செய்ய 3வது நோக்கம். 4வது நோக்கம் நற்கிரியைகளை செய்ய. இதை எபேசியர் 2:10 நம்ம வாசிக்க முடியும். 5வது நோக்கம் தேவ சித்தத்தை எல்லாம் நான் செய்யறதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்மளை படைத்தார். அப்போ இந்த உலகத்தை படைத்து மனுஷனை வச்சு நீ ஆளுகை செய்ப்பான்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆளுகன்னா அவனை அப்படியே விடல. அவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னா கோரூல், அப்படின்னா ஆண்டவரும் மனிதனும் சேர்ந்து ஆளுகை செய்யணும். அப்போ ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னா, மனுஷன் என்கிட்ட நான் என்ன செய்யணும் ஏசப்பா, எனக்கு ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்க சித்தப்படி நான் இதை ஆளுகை செய்யணும், உங்க சித்தம் என்ன, உங்க நாம மகிமைக்கேற்ப நான் இதை ஆளுகை செய்யணும் என்ன அப்படின்னு கேட்டு செய்யணும்ன்றதுதான் ஆண்டவரோட ஆசை. ஆனா அது அவர் திணிச்சாரா? இல்ல, அவர் எதிர்பார்த்தார். மனுஷனுக்கு சுயாதீனம், ஃப்ரீ வில் அப்படின்ற சித்த உணர்வை அவர் ஆத்மாவுல
வைத்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அது இல்லாம சொல்றத செய்யற ஒரு பொம்மை மாதிரியோ ஒரு ஒரு வேலைக்கார மாதிரியோ அவனை வச்சிருக்க முடியும். ஆனா அவருக்கு அது ஆசை கிடையாது. ஏன்னா அவர் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார். ஆண்டவர் அவருக்கு இஷ்டமானதை செய்யறார். அதே மாதிரி மனுஷன் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இஷ்டமானது செய்யலாம். அவன் இஷ்டம், அவன் நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம். ஆண்டவர் அதனாலதான் ஆதாம்கிட்ட சொல்லும்போது சொல்வார், உனக்கிட்ட நான் நன்மையும் வச்சுட்டேன் தீமையும் வச்சுட்டேன், சூஸ் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. அப்போ 5 காரணங்கள் கொண்டு ஆண்டவர் இந்த நோக்கத்தோடு தான் மனுஷனை உலகத்துக்குள்ள படைத்தார். அதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் நோக்கம் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு துறைக்கு நம்ம பார்க்கிற பல துறைகள் இங்க உலகத்துல இருக்குது. அந்த ஒவ்வொரு துறைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதான ஒரு நோக்கம் உண்டு. எல்லாமே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு சித்தமானபடி அது டிசைனா இருக்கணும், அது உருமாற்றப்படணும். ஆனா இதெல்லாம் ஆண்டவர் படைத்தாலும் கால போக்குல பிசாசால சிருஷ்டிக்க முடியாது எதையும். ஆண்டவர் சிருஷ்டித்ததை அவரே அருவருக்கத்தக்க ஒரு காரியமாய் வச்சு அது முற்றிலுமே அழிக்க செய்ய வைக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் இந்த மக்கள்ல என்ன மகிமைப்படுத்துற மாதிரி நடக்கணும். பிசாசுக்கு என்ன நோக்கம்? தேவன் படைத்த ஒவ்வொரு கிரியைகளையும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அவரே பார்க்கும் பொழுது அருவருத்து அழிக்கத்தக்கதாக மாற்றுறது அவனுடைய நோக்கம். அதனாலதான் நம்ம இயற்கையை பார்க்கும்போது இப்போ ரொம்ப சீரழிஞ்சு ரொம்ப பொல்யூஷன் மாசுபட்டு இருக்கிற காரணம்னா ஆண்டவர் அழிக்கணும்ன்றதுதான் பிசாசோட நோக்கம். அப்ப ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன? 2 குழுக்களுக்கு நடுவே நடக்கிற போர். இப்போ 2 பேரை பார்த்தோம், ஆண்டவர், பிசாசு. அது நேற்றைய தினத்துல அவங்க 2 பேருக்கும் தனி ராஜ்யம் இருக்கிறதை மத்தேயுல நம்ம பார்த்தோம் இல்லையா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 26லயும் 28லயும் நம்ம பார்த்தோம். 2 குழுக்களாய் அவர்கள் இருக்காங்க. இயேசுவா ஆண்டவருக்கும் தேவனுக்கும் ராஜ்யம் இருக்கு. பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். பிசாசுக்கு ராஜ்யம் இருக்குன்னா இயேசுப்பாவே வாயினால் அறிக்கை இடுகிறார். அப்ப 2 குழுவை நம்ம பார்த்துட்டோம், 2 ராஜ்யத்தை பார்த்துட்டோம். இந்த 2 ராஜ்யத்துக்கு நடுவுல தான் பிரச்சனை, சண்டை நடக்குது. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துல யார் இருக்கா? ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஆண்டவர் இருக்கார், அவருடைய சர்வ சேனையான தூதர்கள் இருக்கா, அவரை பின்பற்றுகிற அவருடைய நோக்கத்துக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் இருக்கா. அப்ப பிசாசின் ராஜ்யத்துல யார் இருக்கா? பிசாசு, அவனுடைய கூட்டாளிகளான சாத்தான், அவனுடைய கூட்டாளிகளான பிசாசு கூட அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் சிறைப்பிடித்து வைத்திருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப நேற்றைய தினம் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்தோம்? பிசாசு எப்படி இந்த மனுக்குலத்தை ஆளுகை செஞ்சு அவனுடைய கூட்டாளியா மாத்தினா, மனிதர்களை எப்படி அவனுடைய கூட்டாளியா அவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா எப்படி அவன் சேர்த்து கொண்டான் என்பதை பார்த்தோம். முதலாவது ஆண்டவர் அவனை ஆதாம படைச்சு உள்ள வைக்கும் போது நல்லா வச்சார். ஆனா பிசாசு ஏவாளை வஞ்சித்து ஆதாம வஞ்சித்து பிசாசோட கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அந்த பிசாசோட கிரியைகள் என்ன? ஒண்ணு வஞ்சிக்கிறது. நம்ம நாள் பார்த்தோம். அந்த வஞ்சிக்கிறதுனா பொய் சொல்லி, பொய்னாலுமே ஃபுல் பொய்லாம் கிடையாது. எப்படி சொல்லுவானா, பாதி பொய் பாதி உண்மை, ட்விஸ்ட் பண்ணி திரித்து உண்மை கலந்து சொல்லும் போது நம்மளுக்கே தடுமாற்றம் வந்துடும். அப்படியாக தான் அவன் பேசி 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 ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தான். மனுஷன் பாவம் செய்யும் போது என்ன வந்தது நான் சொன்னேன்? பாவம் பெயர் சொல்ல அது ஒரு பாய்சன் மாதிரி நம்மளோட ரத்தத்துக்குள்ள உள்ள பரவிடுச்சு. அப்படிதான் உள்ள வந்துச்சு. அப்ப பாவம் உள்ள வரும்போது என்னெல்லாம் வரும்னு சொன்ன? நீ இதை சாப்பிடுகிற, இந்த கனியை சாப்பிடுகிற நாள் நீ சாகவே சாவாய். சாப்பிடு. பாவம் உள்ள வரும்போது கீழ்ப்படியாமைனால பாவம் வரும். எதுல கீழ்ப்படியாம? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் செய்யும் சொல்றதை செய்யாம இருக்கிறதும், செய்யாதுன்னு சொல்றதை செய்யறதும் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த கீழ்ப்படியாமை என்பது பாவம் வரும். பாவம் வரும்போது என்ன வரும்? சாபமாக, அதாவது சாபம்னா தேவ தண்டனை, பாவத்தோட விளைவாகிய தேவ தண்டனையாக மரணம் வந்தது. அது மட்டும் இல்ல, நம்ம நேற்றைய தினத்துல வாசித்தோம், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கு முன்பே உங்க கோபம் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ பாவம் செய்கிற எவனோ பிசாசினால் உண்டா இருக்கிறான், அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனா இருக்கிறான்.
அப்ப பாவம் வரும்போது மரணம் வருது. மரணம் அப்படியே ஆவி, ஆத்மா, சரீரத்துல பரவுது. ஆவிக்கு அது என்ன பண்ணுது? மரணம் தேவனோடு நம்ம விட்டு பிரிக்குது. 2வது மரணம் சரீரத்துல என்ன பண்ணுது? வியாதி, நோய கொண்டு வந்து அப்படியே நம்மள வயது ஆக 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 அந்த மரணத்துக்குள் நேராக நம்மளை நடத்துது. அது பரவுது. ஆத்துமா நம்மளுடைய வாழ்வியல் பகுதிகள், பல பகுதிகள் முடக்கப்பட்டதாய், அது இடிக்கப்பட்டதாய், அது தீக்கரையாக்கப்பட்டதா இருக்குது. வாழ்வியல் பகுதிகள்னா என்ன? ஆவிக்குரிய பகுதி, வேலை பகுதி, திருமண பகுதி, குடும்ப பகுதி, படிப்பு பகுதி, இப்படி பல பகுதிகளை கொண்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அதுதான் வாழ்வியல் பகுதின்னு சொல்றோம். இதெல்லாம் சிலத முடக்கப்பட்டதாய், அழிக்கப்பட்டதாய், இடிக்கப்பட்டதாய் யார் வச்சிருக்கிறா? பிசாசு வச்சிருக்கிறான். இததான் நேற்றைய தினத்துல நம்ம வாசிச்சோம். இது எப்ப நடந்தது? இந்த மரணத்தோட 3 வகை. ஆத்மாவில மரணம் ஏற்படுது நிமித்தம் வருகிற காரியங்கள். ஆத்மாவில கோளாற கொண்டு வருகிறான். மைண்ட் ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிறது, இமோஷன்ஸ் அநியாயத்துக்கு அதிகமா கோபம் வருது, இல்லைன்னா கோபமே வராம உட்கார்ந்து இருக்கிறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஏன் சிந்தையை நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். பிசாசுடைய ஆளுகை. அதனாலதான் நம்ம வாசிச்சோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படி நன்மை செய்கிறவராய்? பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் விடுதலை குணமாக்குகிறவர். அப்போ அகப்படுதல்னா என்ன? அவன் உள்ள வந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது அவன் நம்ம சிந்தனை மண்டலத்தை ஆளுகை செய்கிறான். நம்மளுடைய இருதயத்தை, நம்மளோட உணர்வுகளை ஆளுச்சு. அதனாலதான் எப்பவும் பேர் கரெக்டா என்ன சொல்ல முடிவெடுக்கிற நேரம் வரும்போது நம்ம குழம்புறோம். கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசாம அமைதியா இருக்கிறோம். இல்லைன்னா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்? நம்ம மைண்டு, நம்மளுடைய உணர்வுகள், அது நிமித்தம் நம்மளுடைய செயல்கள், பேச்சுகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது? பிசாசோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா பாவம் நமக்குள்ள இருக்குது. நம்ம பாவம் செய்தனால பாவி கிடையாது, பாவத்துல பிறந்தனால நம்ம பாவி. ஆதான் பாவம் செஞ்சனால பாவி. அதே மாதிரி பாவம் செய்யும்போது ஒரு குணாதிசயத்தை சொன்னேன். பாவம் நம்ம செய்ய செய்ய உள்ள இருக்கிற அந்த பாவத்தோட டிஎன்ஏ என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆகும். நம்மளால அந்த பாவத்தை மீளவே முடியாதுன்றதான் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். பாவத்தை விட்டு மீள முடியாது. ஏன்னா பாவத்தோட ஒரு குணம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கும் அந்த பாவம். அதனால வெளியே வரவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாவம் செய்யும் போது பாவ குணம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். செய்யாம இருக்கவே முடியாது. வீரியம் அதிகமாயிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொரு குணத்தை நான் கடந்த நாட்கள சொல்லாத ஒன்று நான் சொல்றேன். பாவத்தோட இன்னொரு குணம் என்னன்னா, தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு நம்மளுடைய திறன்களை மட்டுப்படுத்தும், பலவீனப்படுத்தும். உதாரணத்துக்கு பாவம் செய்த போதோ ஆதாமும் ஏவாளும் தேவ சந்நிதியை விட்டு விலகினார்கள். ஏன்னா தைரியம் இல்ல தேவ சந்நிதிக்கு முன்னால் வைக்க. ஏன்னா பயம் ஆட்கொள்ளுச்சு. தைரியம் இல்ல, வெட்கம், அவமானம் வந்துடுச்சு. அப்போ வெட்கம், பயம், அவமானம் தேவனுடைய அவரு ஆண்டவர் படைக்கும் போது இல்ல. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த பிரசனத்துல இருந்து விலகும் போது, பாவம் உள்ள வந்த போது, மரணம் ஆளுகை செய்யும் போது இதெல்லாம் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன? தேவனுக்கு என்று ஒரு காரியத்தை வைராக்கியமா செய்ய நம்மளுக்கு முடியாது. ஏன்? பாவம் உள்ள இருந்து அது ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ பாவம் கூட செய்ய 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய பாவ குணம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது 2வது பாவத்தோட குணாதிசயத்துல 2வது. அப்புறம் கூடவே நம்ம பார்த்தோம் மனிதனுடைய பகுதிகள் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவிக்கு என்னென்ன பகுதி? 3 பகுதி நான் சொன்னேன். ஆண்டவரோடு தனிப்பட்ட உறவு இருக்கிற அந்த பகுதி, ஆராதிக்கிற பகுதி. அடுத்தது உள்ளுணர்வு பகுதி. அதுலதான் ஆண்டவர் கனவுகள், சொப்பனங்கள், ரெவலேஷன்ஸ், இன்சைட்ஸ் இதெல்லாத்தையும் போடுவாரு. அடுத்தது ஆத்துமா, அதுலயே ஆவிக்குரிய வங்கின்னு இருக்கு. அதுலதான் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் அடங்கி இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆத்மா பகுதி. அதுலதான் சிந்தை, உணர்ச்சி, சித்தம், நம்மளுடைய நம்பிக்கைகள், யோசனைகள் எல்லாம் இங்கதான் நடக்கும். கற்பனைகள் எல்லாமே இதுதான் இங்கதான் இருக்கும். சரீரத்தை பார்க்கும்போது உறுப்புகள், அவயங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கூடவே அன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து முடிச்சோம், பிசாசோட கிரியைகள். நேற்றைய தினத்துல பிசாசோட நோக்கம் என்ன, 2 ராஜ்யம் என்ன அப்படின்னு பார்த்தோம். நான் சொன்னேன், ஆண்டவர் படைக்கும் போது மனிதனுக்கு 5 நோக்கத்தோட படைத்தார். ஆனா மனிதன் விழுந்ததுக்கு அப்புறமா 6வதாக ஒரு நோக்கம் இருந்தது மனிதனுக்கு. என்ன நோக்கம்? முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு என்ன நோக்கம்?
அததான் நம்ம பார்த்தோம். சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிற நோக்கமும் இப்ப மனுக்குலத்திற்கு வந்திருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். எதுக்காக அவர் வந்தாரா? சிறுமைப்பட்ட ஜனங்களை, குருடருக்கு பார்வை கொடுக்கவோ, சிறுமைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கவோ, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவோ நான் வந்தேன் அப்படின்றார். அதே இதுதான் நம்மளுக்கு 4:18 லூக்கல் 4:18 சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க, பிசாசை துரத்துங்க. நீங்களும் சிறையிருக்குல இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, காவலில் இருக்கிறவங்களை, கட்டுண்டவர்களை என்ன பண்ணுங்க, விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆறாவதாக கிறிஸ்தவருக்கு ஆறாவதாக ஒரு நோக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கூட நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம், பிசாசு எப்படி தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கிறார். முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம படிச்சோம், ஏசாயா 42:6. குருடருக்கு பார்வை கொடுக்கவும், கட்டுண்டவர்களையும், காவலில் இருக்கிறவர்களையும், சிறைப்பட்டவர்களையும் விடுதலை ஆக்கவும் சொல்லியிருக்கு. அப்போ பிசாசு எப்படி தன்னுடைய ராஜ்யத்துக்கு மக்களை சேர்க்கிறார்? 2 கேட்டகரியா பிடிச்சிடலாம். ஒண்ணு, ஒரு மனுஷனை குருடனாக்கி அவன் ராஜ்யத்துக்கு வச்சுக்கிறான். 2வது, கட்டுண்டவர்களாய் காவலில சிறை சாலைக்குள்ள போட்டு அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்கி அவர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்யும்படிக்கு, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படிக்கு அவர்களை உருவாக்குகிறான். இதுதான் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். அப்போ குருடன் சொல்லும் போது சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு கண்ணை குருடாக்குகிறான். சத்தியத்தை அறியாம, உண்மையை அறியாம, பொய்யை மட்டும் நம்பி 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 அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கணும். தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணணும், அவங்க இன்னும் துஷ்டமாய் நடந்துக்கணும், இன்னும் துணிகரமாய் பாவம் செய்யணும். இதுதான் பிசாசோட நோக்கமா இருந்தது. எப்படி அந்த வேலை செய்யறான்? கண்ணை குருடாக்கி, வசனத்தை படிக்க கூடாதபடிக்கு, வேதத்தை அறியக்கூடாதபடிக்கு, தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் இந்த காரியத்தை செய்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்த்து கொள்கிறான். உதாரணத்துக்கு நான் சொன்ன நாத்திகவாதிகள் தவறு பண்ணல, ஆனா அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர்களாவும் இல்ல, அதற்காக தேவனுக்கு விருப்பமானதையும் அவங்க செய்யல. அவங்க சுயத்தை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்களுடைய கைபலனை நம்பி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டவன் சபிக்கப்பட்டவன். அப்போ தான் சுயபலத்தை மட்டும் நம்புறவன் சபிக்கப்பட்டவன், விக்கிரக ஆராதனைக்காரன் சபிக்கப்பட்டவன். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. நேற்று தினம் ஃபுல்லா நம்ம பார்த்தது பிணையல்கள், அடிமைத்தனங்களும் தாக்குதல்களும். பிசாசு எப்படி எல்லாம் பிணை வைக்கிறான்? ஒண்ணு, சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு கண்களை குருடாக்குறான். 2வது, பிணை கைதிகளாய் மாற்றுகிறான். அந்த பிணை கைதிகள்லயே நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, பயம் ஆளுகை செய்தல, கலக்கம், துக்கம், வெக்கம், அவமான ஆளுகை செய்யறதுனால பிசாசு தன்னுடைய ஜனங்களை இந்த பூமியோட ஆளுகை செய்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு போய் எழுத வைக்கிறான். எப்படிப்பட்ட சட்டங்கள்? தேவனுக்கு விரோதமான சட்டங்கள். அதுக்குதான் எக்ஸாம்பிள் LGBTQ ஓரின சேர்க்கையை சட்டப்பூர்வமாய் சட்டத்துக்கு உள்ள ஏத்துக்கொண்டதாய் சொன்னேன் நான். அப்போ எழுதப்பட்ட சட்டத்தை ஏற்றி, தேவனுக்கு விரோதமான சட்டத்தை இயற்றி அவன் மனிதர்களை தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறான். அப்படி பாவம் செய்ய வச்சு, பாவம் செய்யும் போது சிறை ஆயிடுறான் மனுஷன். ஏன்? பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவனுக்கு பாவம் செய்கிற எவனும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். அப்போ எழுதப்பட்ட சட்டத்துக்கு தன்னை ஒடுக்கி ஒருத்தன் கீழ்ப்படியும் போது பாவம் செய்யறான், பிசாசு ஆளுகை செய்யறான், அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்யறான். சரி, எழுதப்பட்ட சட்டங்கள் மட்டுமான்னு கேட்டா இல்ல, எழுதப்படாத சட்டங்கள். நேற்று தினத்துல அதை பார்த்த கலாச்சாரம், இது இப்படிதான் செய்யணும், இல்லைன்னா ஊரு நம்மளை சேர்த்துக்காது, இதை செய்யலன்னா அவ்வளவுதான் குத்தமாயிரும், அவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எழுதப்படாத சட்டங்கள் இது ஒவ்வொரு ஊருக்கு இருக்கு, வீட்டுக்கு இருக்கு, பட்டணத்துக்கு இருக்கு, ஒவ்வொரு வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு இருக்கு. 3வது, இது முக்கியமா நம்ம நேற்று தினத்துல பார்த்த மனிதனின் அத்தியாவசிய தேவைகளுக்கு அவனை அடிமையாக்குறான். என்னென்ன தேவைகள்ன்றத பார்ப்போம் அடுத்த ஸ்லைடு. என்னென்ன தேவைகள்? இந்த 5 காரியம். இது தவிர்த்து 6வது ஒண்ணு நான் சொன்னேன். கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது சாப்பாடு, தூக்கம், உடை, பாலியல் உறவு, இது உடம்புக்கு சரீரத்துக்கான தேவை, முக்கியமான தேவைகள். இதற்கு என்ன பண்ணுகிறான்? பிசாசு அடிமையாக்குகிறான். ஒருத்தர் சாப்பாட்டுக்காக எப்படி வேணும் நான் செஞ்சு சாப்பிடுவேன், என்னுடைய அந்த இன்பத்தை நம்ம சாப்பிடும் போது ஒரு இன்பம் வரும், ஆத்மாவுக்கு ஒரு இன்பம் கிடைக்கும், சரீரத்துக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்ப உணர்வுக்கு அடிமையாக்குகிறான் பிசாசு. அப்படிதான் அடிமையாக்கிதான் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்ய வைக்கிறான், தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்ய வைக்கிறான். ஆண்டவர் இந்த இன்ப உணர்வுகள்
அனுபவிக்கிறதற்காக, பசி உணர்வெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக ஆண்டவரே வச்சது மனுஷன் உடலுக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள, சரீரத்துக்கு, ஆவிக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு வழிமுறையை வச்சிருக்கா. இதெல்லாம் இந்த இன்ப உணர்வுகளை, இந்த தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும்னாப்பா நான் சில வழிமுறை வச்சிருக்கேன். இந்த வழியில தான் நீ செய்யணும். இதற்கு விட்டுட்டு நான் வெளியே போய் செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு பாலியல் உறவுக்கு இது பண்ணுனா அவன் திருமண பந்தத்துக்குள்ளதான் பாலியல் உறவை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்ல நான் என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன்னா அது பாவமாயிரும். பிசாசு என்ன பண்றான், அந்த உணர்வுகளுக்கு, இன்ப உணர்வுகளுக்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கு அடிமையாக்கி நான் எப்படி வேணா வாழுவேன்னு சொல்லி வாழ வைக்கிறான். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது 4 பேரை நான் மதிக்கணும், மரியாதை செல்லணும். மதிக்கிறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன், எப்படி வேணா பணம் சம்பாதிப்பேன். ஏன் மதிப்பு எதோட தேவை? ஆத்மாவோட தேவை. 4 பேர் என்னை பார்த்து பெரிய ஆளா என்ன நினைக்கணும், இதற்காக நான் என்னென்ன செய்வேன். அடுத்தது ஆவிக்குரிய தேவை இருக்குது. என்ன தேவை? ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் மனுஷனுக்கு. என்ன கிடைச்சாலும், என்ன பணம், பேர், புகழ் வந்தாலும் என்ன தேடல்? எதற்காக நான் படைக்கப்பட்டேன்? உண்மையான தெய்வம் யாரு? அந்த உண்மையான நிம்மதி நம்பி அது எங்க இருக்கு? அதனாலதான் ஆன்மீக தேடல்னு போறாங்க. அது ஆவியில ஒரு வெற்றிட உண்டு, ஒரு தேடல், ஒரு தேவை இருக்கும். அது ஆண்டவரால மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும். அதை தேடி தேடி போவான். ஆனா ஆண்டவர்கிட்ட அவன் பிசாசு போக விடாம என்ன பண்ணுவான்? மெடிடேஷனு, மத்த வைப்ரேஷனு, எனர்ஜிஸ்ன்னு சொல்லி விக்கிரக ஆராதனை கிட்ட நடத்திடுவான். அப்ப 3வது பிசாசு எப்படி தேவனுக்கு விரோதமாய் மனிதனை கலகம் பண்ண வைக்கிறான்? எப்படி தன்னுடைய ராஜ்யத்துக்கு மக்களை சேர்த்துக் கொள்றானா? தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு, இன்ப உணர்வுகளுக்கு அவன் அடிமையாக்குகிறான். இதெல்லாம் கடந்த நாட்களை பார்த்ததுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பெருசா போகுது, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்மளுக்கு தெரியும், பாவம் செய்யும் போது சாபம் வரும். கூட பிசாசு எப்படி இதுல 3 காரியம் முடிஞ்சிச்சுல. சாபம் வாழ்வியல் பகுதிகளில் வரும். அதனாலதான் சில வாழ்க்கையில் பகுதிகள் இடிக்கப்பட்டு ஒரு முன்னேறக்கூடாதபடிக்கு சிறைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறது. எவ்வளவு முட்டி முட்டி வேலை செஞ்சாலும் ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க முடியல. ராவும் பகலாவும் வேலை செஞ்சாலும், உண்மையா இருந்தாலும் சம்பாத்தியத்தை பார்க்க முடியல. காரணம் என்ன? சாபம் அங்க மேல இருக்கும் பொழுது பார்க்க முடியாது. சாபம் ஆசீர்வாதம் தான் பெருக்கும், உயர்வு, கனத்தை கொடுக்கும். சாபம் சிறுமைப்படுதல், குறுகுதல், இதைதான் எது கொடுக்கும்னா சாபம் கொடுக்கும். அடுத்ததாக தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன பண்ண வைப்பான்? அடிமையாக்குகிறான். சாபத்தை கொடுக்கிற வாழ்வியல் பகுதிகள்ல என்னன்னு நம்ம மைண்ட், நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் ஆளுகை செஞ்சு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கோவப்பட வைக்கிறது, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இச்சைக்கிற வைக்கிறது, இதெல்லாம் பிசாசு செய்கிறான். இப்படிதான் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண வைக்கிறான். இதெல்லாம் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தது. ஆனா இதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தான் யார் வந்தானா? ஏசப்பா வந்தார். அவர் எப்படி விடுதலை ஆக்குகிறார்? அதுதான் நம்ம இனிய தினத்துல பார்க்க போகிறோம். அவர் எப்படி நம்மை விடுதலை ஆக்குகிறார்? எப்படி இந்த சிறையிருப்புல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆக்குகிறார்? விடுதலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு பிரயாணம். ஏதோ ஒரு நாள் டெலிவரி செஷன் வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, வாழ்க்கை அப்படியே டேர்ன் ஓவர் ஆயிடுச்சுன்னா கிடையாது. நம்ம எடுத்து வாசிப்போம்னா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்க போய் இருக்கிறாங்க. 70 பேராய் போனாங்க. அப்புறம் லட்சக்கணக்கான மக்களை அங்க பழுகி பெருகினாங்க. அடிமைத்தனமான தேசத்துல அவங்க பழுகி பெருகினாங்க. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆனா 400 வருஷம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடிமைத்தனம். ஆனா அவங்க 430 வருஷம் இருந்தாங்க. ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. அவர் தானே சொன்னாரு, 400 வருஷம் நீங்க அடிமையா இருப்பீங்கன்னு ஆண்டவர் தானே சொன்னாரு. ஆனா அவர் 430 வருஷம் ஆயும் அவர் கண்டுக்கல. அவர்களை அவங்க எப்ப அவர் கண்டுகிட்டாரு அப்படின்னா, அதுதான் நம்ம இன்னைக்கு தினத்துல பார்க்க போறோம். எப்போ ஒரு மனுஷனுக்கு விடுதலை வரும்? நான் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியலையா? நான் நல்லவளா தானே இருக்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன், நான் தலைமுறை கிறிஸ்தனா இருக்கிறேன், எல்லாம் இருந்தாலும் எப்போ அவர் ஒருத்தனுக்கு காரியத்தை நடப்பிப்பார் அப்படின்னா, நம்ம வாசித்தோமானால் யாத்திராகமம் 2:23. எப்போ ஆண்டவர் ஒருவனுடைய காரியத்தை விசாரிப்பார்? யாத்திராகமம் 2. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து
முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென். அவர்கள் முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். கவனிக்கணும், அவர்கள் முறையிட்டார்கள் அல்ல, முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். அடுத்தது, அவர்கள் முறையிட்ட சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தமா? தேவ சந்நிதியில எட்டுற அளவுக்கு நம்ம சத்தம் இருக்கணும். என் விடுதலை, எனக்கு விடுதலை முக்கியம்னு நான் நினைச்சா, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை நான் மாறணும்னு நினைச்சா, நான் சத்தமிட்டு கூக்கல் எழுணும். ஸ்டைலா வந்துட்டு உட்கார்ந்துட்டு போக கூடாது. கதறிதான் கேட்கணும். எனக்கு வேணும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட, எனக்கு இந்த காரியத்தில இருந்து என்னை தூக்கி எடுங்க, இல்லைன்னா நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை உறுதியே படுத்தி கொண்டிருப்பேன். ஆனா நம்மள பல பேர் எப்படி இருப்போம்னா, ஆண்டவரே இதை செய்யுங்க, சரி நீங்க செய்யலன்னா சுயபலத்துல மனுஷனை நம்பி நான் அப்படியே பாத்துக்கிறேன். அதனாலதான் முக்காவாசி பிரச்சனை அப்படியே இருக்குது. ஆனா வசனம் சொல்றது, அவங்களுடைய முறையிட்டுதல் சத்தம் தேவ சந்நிதியில கேட்கணும். அப்ப முதலாவது சிறையிருப்புல இருந்து விடுதலை ஆகணும்னா நம்மளுடைய சத்தம் தேவ சந்நிதியில எட்டுற அளவுக்கு, எட்டுகிற நாட்கணக்குல தேவ சந்நிதியில முறையிட வேண்டும். ஒரே குறிப்பு, இதுதான் நம்ம மேஜரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரே குறிப்பு தான், ஜென்ரலா நான் சொல்லல. என்னுடைய இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, இந்த பிசினஸ் வாழ்க்கையை எனக்கு ஆசீர்வதிங்க, என் படிப்பு வாழ்க்கையை எனக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க, என்னுடைய இந்த சரீர வாழ்க்கையை எனக்கு ஆசீர்வதிங்க, சரீர சுகம் நல்லா இருக்கணும், என் உறவுகள் எல்லாம் விரிசல் விட்டு போயிருக்கு, மறுபடியும் அது எனக்கு நல்லா மாற்றித்தாங்க. குறிப்புதான், 10 குறிப்பை வச்சுட்டு அலப்பாம, இது இது ஒன் ஆஃப் த மெத்தடு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டாம், ஒரு சின்ன நேரம், ஒரு 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ வச்சுக்கிட்டு, ஆனா அந்த ஒரே குறிப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எது வரைக்கும் தேடணும்? கிடைக்கிற வரைக்கும் தேடணும். எது வரைக்கும் தட்டணும்? எனக்கு அவர் கதவை திறக்கிற வரைக்கும் நான் தட்டணும். ஒரே குறிப்பு, இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்றது ஒரு மெத்தடு, சின்ன மணி நேரம் தான், ஒரே குறிப்பு தான். ஆனா நான் டெய்லி உட்கார்றேன். ஒரே குறிப்பு, இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், அடுத்த நாள் அதே டைமுக்கு மறுபடியும் ஜெபம் பண்றேன், மறுபடியும் ஜெபம் பண்றேன். ஆனா பாக்குறவங்களுக்கு இது என்ன ஜெபம், நல்லா உட்கார்ந்து 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அடிச்சு உடைக்க வேண்டியதானே நினைப்போம். இது ஒன் ஆஃப் த மெத்தட். சில பிரச்சனைகள் தான் 3 நாள் உபவாசம் போட்டு எடுத்து நீங்க முடிக்க முடியும். சிலது ஆண்டர்ட்ட முறையிட்டு கொண்டே இருக்கணும். அவர் பாப்பாரு, நீ பண்ணு, நீ எவ்வளவு தூரம் தான் பண்ற. தேவ சந்நிதியில எட்டுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு நீங்க கூப்பிடும் போதே கேட்டுரும், ஆனாலும் வெயிட் பண்ணுவார். கூப்பிடு, எவ்வளவு, இன்னும் கூப்பிடு. ஏன்னா அவர் ராஜா, அவர் பணிவிடை ஆவியில், அவர் ராஜரீக ஆவியுடையவர். அவர் இஷ்டமான நேரத்துக்கு தான் இறங்கி வந்து விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறவரா இருக்கிறார். அப்ப அவர் ராஜானா, ராஜா இறங்குற வரைக்கும் கூப்பிடணும். முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். எவ்வளவு நாள் முறையிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை 30 வருஷமும் முறையிட்டு இருக்கலாம், இல்ல 1 வருஷம் முறையிட்டு இருக்கலாம், தெரியாது. ஆனா அவர் ஒரு லெவல் வச்சிருக்காருல, அந்த லெவல் எட்டுற வரைக்கும். எந்த லெவல்? நம்மளுடைய சத்தம் வான எட்டுற வரைக்கும், நம்ம இருதயம் பாதாள வரைக்கும் தாழ்ந்து போகிற வரைக்கும். நம்ம 1:4 எப்பவுமே வசனம் வாசிப்போம். என்ன வசனம் அது? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை வர பண்ணுவேன். அப்ப என் சத்தம் தேவனை எட்டணும், தேவ சந்நிதிய பரலோகத்தை எட்டணும், என் இருதயமோ தாழ்ந்து போகணும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியணும், பலமான ஜெபம் பண்றது மேட்டர் இல்ல. என் இருதயம் அந்த டைம் ஏன் தெரியுமா ரொம்ப நாள் இழுக்க வைக்கிறாரு? அந்த டைம்ல தான், ஒவ்வொரு நாள் நம்ம உட்கார்ற அந்த டைம்ல தான். ஏன்னா ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் நம்மளுக்கு இருக்காது. ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு நாள் என்னடா இது, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி ஒண்ணும் இல்ல. கூட வேற 4 பேர் வந்து கேட்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒன்னும் ஆகல. நம்ம சூழ்நிலைகளும் அப்படிதான் இருக்கும். கூட இருக்கிறவங்க, குடும்ப நபர்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த நாட்கள்ல என்ன நடக்கும்னா, விசுவாசம் அப்படியே பெருகும், உறுதியாகும். இருதயம் பெருமை, மேட்டிமை, அகந்தை எல்லாம் போய் தாழ்ந்துகிட்டே இருக்கும். இருதயத்தின் நிலை எப்பொழுதுமே ஜெபத்துல ரொம்ப அவசியம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியும்ன்ற பெருமையில ஆடிரவே கூடாது. ஏன்னா நம்ம ஜெபம் பண்றதுனால நடக்கிறது இல்ல எந்த விஷயமுமே.
அவர் விருப்பப்பட்டு நம்மளோட விண்ணப்பத்தை கேட்கறதுனால நடக்குது. என் ஜெபத்துக்கு வல்லமை இருக்குன்னு ஒரு காலம் சொல்லிடாதீங்க. என் ஜெபத்தை கேட்கிறவருக்கு தான் வல்லமை இருக்குது. ஜெபத்துக்கு வல்லமை அல்ல. ஜெபம் ஒரு கருவிதான். என் ஜெபத்தை கேட்கிறவருக்கு தான் வல்லமை. என்னைக்குமே பெருமையில ஜெபத்துல ஆடக்கூடாது. ஏன்னா என் ஜெபத்துக்கு வல்லமை அல்ல, என் ஜெபத்தை கேட்கிற என் தகப்பனுக்கு மாத்திரம் வல்லமை உண்டு. இருதயம் பாதாள வரைக்கும் தாழ்ந்து போகணும், சத்தம் தேவ சந்நிதி ஏற்றணும். அதுதான் சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகிற முதல். எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல, அதை பத்தின சிந்தை உணர்வு இல்லைன்னா ஆண்டவர் இருப்பார். 30 வருஷம் அப்படிதான் வச்சிருந்தாரு எகிப்து தேசத்துல அடிமைத்தனத்துல. அவங்க நல்ல நிலையில எல்லாம் இல்ல. எந்த மாதிரி நிலையில இருந்தாங்கன்னா, ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில இருந்தாங்க. அவங்க சுமை சுமந்தாங்க. அவங்க ரொம்ப கடினமான வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 10வது குறைக்கு ஆளோட்டிகள் அவர்களை ஒடுக்கி கொண்டு இருந்தாங்க. நம்ம படுகிற பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எது வரைக்கும்னா, நம்ம முறையிடுற வரைக்கும். அந்த முறையிடுதல் தேவ சந்நிதியில ஏற்ற வரைக்கும். இதைதான் நாம் என்னன்னு சொல்லுவோம்னா, பலிபீட ஜெபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு நாள் ஒரே நாள் 30 மணி நேரம் 24 மணி நேரம் ஜெபம் பண்றது இல்ல. ஒரே நாள் ரொம்ப நேரம் அப்படியே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றது இல்ல. ஒவ்வொரு சின்ன மணி நேரமா இருக்கட்டும், ஆனா ஒவ்வொரு நாளும் பண்ண என்ன ஆகணும், ஆவிக்குரிய மண்டலத்துல அது பலிபீடமாய் கட்டப்படும். பலிபீடம் என்றால் என்ன? பழைய காலத்துல ஆபிரகாம், நோவா இவர்களால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதியாகமத்துல 12:7 நான் வாசிக்கிறேன். எப்பெல்லாம் ஆண்டவர் இவங்க கிட்ட வந்து பேசுறாங்களோ அப்பெல்லாம் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டிடுவார். பலிபீடம் என்ன அப்படின்னா, நான் 12:7 வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி தொழுது, அடுத்த வருஷம் பார்த்தா ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்போ நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும். எதுக்கு? ஆண்டவரோடு பேச, ஆண்டவர்கிட்ட நம்மளோட வேண்டுதல்களை விண்ணப்பங்களை வைக்க, உறவாடுகிற அந்த டைம் இருக்கணும். அந்த டைமை நான் திருப்பி அந்த பர்டிகுலர் டைம் 15 நிமிஷம் போதும், 20 நிமிஷம் போதும். ஆனா ஒரே குறிப்புக்காக நான் உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். அந்த டைம் என் குடும்பத்துக்காக உட்கார்ந்துகிட்டே இருப்பேன், என் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக உட்கார்ந்துட்டே இருப்பேன், என்னுடைய சாபம் நீங்கிறதுக்காக நான் உட்கார்ந்துகிட்டே இருப்பேன். எப்போ? எந்த டைம்ல? ஒரு பர்டிகுலர் டைம்ல. அதுதான் பலிபீடமாக எழுப்பப்படும். பலிபீடம் கட்டணும்னு ஆண்டவர் வந்து பேச மாட்டார். பலிபீடம் வந்து கட்டணும்னு ஆண்டவர் பேச மாட்டார். ஒரு இதுல ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி பலியை வைத்து வெயிட் பண்ணுவார். பலியெல்லாம் வச்சிட்ட அப்புறம் வெயிட் பண்ணுவார். அவர் நல்ல ஆண்டவர் இருண்டு போன டைம்ல தான் வந்து பேசுவார், அந்தகாரமான நேரத்தை. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுகிற ஜெபம் ஆவிக்குரிய மண்டலத்துல எப்படி கல்லுகளால் ஆன பலிபீடத்தை கட்டி முன்னோர்கள் ஆராதித்தார்கள், ஆவிக்குரிய மண்டலத்துல நான் பண்ணுகிற ஜெபம் சின்ன சின்ன கல்லா மாறி அப்படியே ஒரு பலிபீடமா மாறி. ஒவ்வொரு நாளும் ஒரே குறிப்புக்காக நான் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெப குறிப்பு? எனக்கு இந்த பிரச்சனை மாறணும் சுவாமி, இந்த பிரச்சனை மாறணும். நீங்க என்ன ஆசீர்வதிக்கலன்னா நான் போக விட மாட்டேன், என்ன ஆசீர்வதி. இதுதான் தொடர்ச்சியான ஜெபம், பர்சிஸ்டன்ட் பிரேயர், இடைவிடாமல் ஜெபம். அப்போ விடுதலையில நான் என்ன பண்ணும்? கூக்குரலிடணும். என் கூக்குரல் தேவ சந்நிதியில எட்டணும். ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது 21:17 தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். தேவன் கேட்கிற வரைக்கும், தேவனுடைய கவனத்தை நான் ஈர்க்கிற அளவுக்கு என் சத்தம் முறையிடணும். முடியல, அவ்வளவுதான், போச்சு, இருக்கட்டும், நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா அவ்வளவுதான், அப்படியேதான் இருக்கும். வாழ்க்கை மாறவே மாறாது, ஒரு இன்ச்சு கூட நவராது. அப்போ என்னுடைய சத்தம் தேவ சந்நிதிக்கு கேட்கணும், தேவனுடைய கவனத்தை நான் ஈர்க்கணும். அந்த அளவுக்கு நான் கதறி கேட்கணும். ஸ்டைலா கேட்க கூடாது, குட்டா குடுங்கன்னு கேட்க கூடாது, கதறி கேட்கணும். விண்ணப்பம் அதிகமாக சத்தமாய் கூக்குரல் இடணும். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அதே இது அப்போஸ்தலர் 10:4 நம்ம வாசிக்கும் போது கொர்நேலியு கிட்ட வந்து ஒரு தேவதூதன் வந்து பேசுவார். கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதியில வந்து என்ன ஆச்சா? எட்டிட்டு. ஜெபங்களும் அப்பனா எத்தனை நாள் ஜெபம் பண்ணா?
தான தர்மங்களும் எத்தனை நாள் பண்ணா? இதெல்லாம் அவன் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணும்போது பலிபீடம் ஆகும். அதை நம்ம வலியோட பண்ணும்போது பலியாகும். எனக்கு பிடிச்சமான டைம்ல, எனக்கு ஈஸியான ஒரு டைம்ல வந்து நான் ஜோம் பண்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணு, ஒரு வேளைக்கு நீ சாப்பிடாத, இல்ல 2 வேளைக்கு சாப்பிடாத, 3 மணிக்கு மேல சாப்பிடு, 6 மணிக்கு மேல சாப்பிடு, இல்லைன்னா வெறும் தண்ணி ஆகாரமா சாப்பிடு, இல்லைன்னா இறைச்சி கறிகளை விட்டுருன்னா கண்டிப்பா உங்களுக்கு விருப்பமானதுதான் அவர் கேட்பாரு. சில பேருங்களுக்கு இறைச்சி கறி இல்லைன்னாலுமே பிரச்சனை இல்லை. சில பேருங்களுக்கு அது இல்லைன்னா சோறே உள்ள இறங்காது. அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் அதை தான் கேட்பார், பலியா கேட்பார். பலி மேல வைக்கணும். நீ ஜோம் பண்ற ரைட்டு, இந்த விஷயத்துக்காக நீ ஜோம் பண்றல்லப்பா, பலிபீடம் கட்டினா மட்டும் ஆண்டவர் வந்து பேச மாட்டார் இல்லையா? பலிபீடம் ஆண்டவரும் ஆவி உயிரினமோ மனித மனித சந்திக்கிற இடம். பலிபீடம் தான் ஆவி உயிரினம். நான் சொன்னல, மனுஷன் வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஆவியை தனக்கு துணையாக தன்னுடைய வேலைக்காக அழைக்காவிட்டால் ஒரு ஆவியால சட்டபூர்வமாக உள்ள வர முடியாது. அப்ப நான் தேவனை அழைக்கணும். இது தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே மனுஷனுக்கும் அவருக்கும் இடையில ஒரு தொழில்நுட்பத்தை, ஒரு ஆவிக்குரிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கினார். அதுக்கு பேரு தான் நம்ம ஜெபம்னு சொல்றோம். அப்ப நான் தேவ சந்நிதியில என்னுடைய விடுதலைக்காக நான் கூக்குரலிடணும், முறையிடணும். அந்த இடம், அந்த டைம் அது என்னவாய் மாறும்? நான் தினம் பண்ணும்போது பலிபீடமாய் மாறும். அந்த பலிபீடம் எனக்காக பேசிக்கிட்டே இருக்கும். அது ஆசீர்வாதத்தை பேசும், இல்ல சாபத்தை பேசும். இத நம்ம வாசிக்கணும் அப்படின்னா ஆதியாகமம் 22:9-18 வாசிக்கும் போது ஈசாக்க வந்து ஆண்டவர் பலி கொடுக்க சொல்லுவார். அவரும் கொண்டு போவார். அதுக்கப்புறம் வேணாப்பா, உன்னுடைய உத்தமத்தை நான் பார்த்துட்டேன், நீ தேவனுக்கு பயந்தவன்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை எடுத்து நீ பலியிடு அப்படின்னு சொல்லுவார். அவரும் அதுல என்ன பண்ணிடுவாரு, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டா, அதனால கர்த்தருடைய பரத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பலிபீடம் கட்டி பலியை செலுத்தினதுக்கு அப்புறமா தான் இருக்கும், நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நீ பலியை வச்சனால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஏன் யூதர்கள் இன்னை வரைக்கும் பெருகிக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவோ இதுவான அப்புறம் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பலிபீடம் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணார்ல, அதற்கு அவன் பலிபீடம் கட்டினால, பலி செலுத்தினால அந்த பலிபீடம் இன்னே நாள் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற தொடர்ச்சியாக செய்கிற எல்லா செயல்களுமே பலிபீடமாகும். ஒண்ணு அது பேய்க்கு பலியாகும், இல்லைன்னா ஆண்டருக்கு பலியாகும். துர்க்கிரியெல்லாம் பேய்க்கு அது பலிபீடமாகி பேய்க்கு பலியாக செலுத்தப்படும். அதன் மூலமாக தான் அதுக்கு வல்லமைகள் வரும். அடுத்தது பலிபீடம் ஆண்டவருக்கு நம்ம கட்டணும், நற்கிரியைகள் தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தான தர்மங்களை கரெக்டா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும்னா அது நம்மளுக்கு பலிபீடம் ஆகும். நம்மளுக்காக அது பேசும். நம்மளுடைய நல்ல காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக பலிபீடம் பேசும். அதுதான் பாசம். அப்போ இந்த அங்க அந்த டைம்ல கட்டின யெகோவா இரே அப்படின்ற அந்த பலிபீடம் என்ன பேசிக்கிட்டு இருக்குதா, ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணும், அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல மாறணும், கடற்கரை மணலை போல மாறணும், அவன் பெருகவே பெருக பண்ணணும். இது பேசிக்கிட்டே இருக்கும் பலிபீடம். அப்போ நம்ம பண்ணுகிற ஜெபங்களோ, நம்ம பண்ணுகிற நம்ம கட்டுற பலிபீடங்களோ, நம்ம வைக்கிற பலிபீடங்களோ பலிகளோ பேசிக்கிட்டே இருக்கும். எப்போ இன்னொரு பலி, அதற்கு எதிர்மறையான இன்னொரு பலிபீடத்தை கட்டி பலியிடுற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ சிறையிருப்புல இருந்து நான் விடுதலை ஆகணும், அடிமைத்தனத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா என் கூக்குரல் தேவ சந்நிதியில எட்டணும். அது அந்த மாதிரி நான் ஜோம் பண்ணணும், அந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக விடாபடியா கேட்கணும். இதுக்கு ஒரு ஆண்டவர் இயேசு வந்து ஒரு விதவையோட கதையை சொல்லுவார் லூக்கா 18:5. இந்த விதவை வந்து ஒரு அநீதியான ராஜா கிட்ட வந்து நியாயாதிபதி கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கண்டுக்கவே மாட்டான். உடனே ஒரு நாள் வந்து அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொல்லுவான், நானே தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனுக்கும் பயப்படாதவன், ஆனா இந்த விதவை வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால அடுத்த வாட்டி வந்தா நான் செய்வேன். அப்போ அவளுடைய தொடர்ச்சியான அவளுடைய எஃபோர்ட், அவளுடைய உழைப்பு என்ன பண்ணுது, அவளுடைய காரியத்தை கவனிக்க வைக்குது, ராஜாவை கவனித்து பார்க்க வைக்குது.
அப்ப நான் சிறையிருப்புல இருந்து வெளில வரணும். நான் கேட்கணும், என் வாயை திறந்து நான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. என் கூக்குரல் தேவ சன்னிதியில, ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, ஆண்டவரே அனுமதிச்சு வச்சிருக்கிறாரு. இப்பெல்லாம் சொல்லணும்னா நம்மளுக்கு ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் எப்ப பார்ப்பார்? 85 வயசுல பார்த்தா ஓகேவா? 85 வயசுல ஊழியம் செஞ்சா ஓகேவா? நான் இப்போ என் முழு பலத்துல நான் இருக்கும்போதே தேவனுக்கு ஓடணும்னா நான் எனக்கு இப்பவே முழு விடுதலை வேணும். என் எல்லா வாழ்வியல் பகுதிகளில் விடுதலை வேணும். ஏன்னா என் எல்லா வாழ்வியல் பகுதிகள் மேலேயும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் என் கையில பிசினஸ் கொடுத்திருந்தா அதுவும் நோக்கம் உண்டு. என்னை படிக்க வச்சிருந்தா அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. என் கையில ஒரு குடும்பத்தை குறித்து அதை நடத்த சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என் கையில உறவுகளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனா எனக்கு உறவுகளோட விரிசல் வருது, எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இல்ல, அவங்க கூட எப்பவுமே எனக்கு சண்டை வருது, ஒரு பிரச்சனை ஆகுது, நான் சண்டை போடணும்னு நினைக்கலாம் ஆனா பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேறாது. தேவ நாம அதனுள்ள மகிமைப்படாது. அப்ப நான் விடுதலை ஆகணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா நான் விடுதலை ஆகணும். யோசுவா எகிப்துல அடிமையா இருந்தான். அது வரைக்கும் தெரியாது அவனால 32 யுத்தம் அவனால பண்ண முடியும்னு. ஏன்னா அடிமைத்தனத்துல இருக்கும்போது நமக்கு என்ன வரும் என்ன வராதுன்னே தெரியாது. நம்ம அழைப்பு என்ன, நம்ம நோக்கம் என்ன, நம்ம தரிசனம் என்னன்னு தெரியாது. அப்ப நான் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை ஆனா மட்டும்தான் என் நோக்கம், என் தரிசனம், என் காலிங் என்ன, என் கிஃப்ட் என்ன, என்னோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியும் எனக்கு. அப்ப என் அடிமைத்தனத்துல நான் விடுதலை ஆகணும். என் கூக்குரல் தேவசனில கேட்கிற அளவுக்கு இருக்கணும். ரெண்டாவது, இந்த விடுதலை ஒரு பிரயாணம் சொன்னேன். ஒரே நாளால விடுதலை வராது. ஏன்னா இஸ்ரவேல ஜனங்க மோசே போய் பார்வோன்ட்ட கேட்பார், ஒரே நாள்ல விட்டாரா என்ன? பார்வோனோ பிசாசோ அவ்வளவு லகுவாய் விடுகிறவர்கள் அல்ல. அவங்க சட்டத்துக்கு புறம்பான அதிகாரத்துல இருந்து நம்மளை சிறைப்பிடித்தவர்கள். அவங்களுடைய வல்லமையினால சட்டத்துக்கு புறம்பாக நம்மளை சிறைப்பிடித்தவர்கள். அவ்வளவு சீக்கிரமா அவர்கள் துஷ்டர்கள், அவர்கள் துணிகரக்காரர்கள், சீக்கிரமா விட மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்? அவருடைய வல்லமையான கரத்தினால, ஓங்கிய புயத்தினாலதான் கொண்டு வந்தார். அப்படிதான் நம்மளையும் இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலையாக்க போகிறார். அப்ப முதலாவது நான் கூக்குரல் என்னும், ரெண்டாவது ஏசாயா, இதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 57:18. ரெண்டாவது நான் என்ன செய்யணும்? நான் கூக்குரல் இடணும். என்ன கூக்குரல் இடணும்? இதையும் நான் சொல்லிடுறேன். என்ன கூக்குரல் இடணும் அப்படின்னா, முதலாவது நெகேமியால நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செஞ்சோம். முதலாவது கூக்குரல் இடும் போது, ஆண்டவர் எனக்கு செய்யும் இல்ல ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, என் முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னிங்க, குறிப்பிட்டு சொல்லணும். தெரிஞ்ச பார்த்து குறிப்பிட்டு சொல்லணும். அவர் காட்டினாரு, அவர் அப்படியே நீங்க ஜெபம் பண்ணும்போது அப்படியே உங்க மனக்கண்கள்ல காட்டினாரு அப்படின்னா, அவன் முன்னோர்கள் இந்த பாவம் செஞ்சுட்டாங்க, அப்ப உங்களுக்கு விரோதமா உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி நினைச்சாங்க, என்ன மன்னிச்சு. கூக்குரல் இருந்தா எனக்கு வேணும் மட்டும் கேட்க கூடாது, ரிக்வஸ்ட் மட்டும் வைக்க கூடாது. ரிப்பென்டன்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ரிப்பென்டன்ஸ், அப்புறமா தான் ரிக்வஸ்ட். என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த பாவம் செஞ்சேன், நான் துணிகரமா இந்த பாவம் செஞ்சேன், என் இயலாமையை காட்டி நான் மறுபடியும் பாவம் செஞ்சு என்ன பண்ண, உங்களை வேதனைப்படுத்தினேன். பாவம் செய்யும் போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆண்டவரோட உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறோம். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் நெகேமியா அப்படிதான் கேட்பாரு. நானும் என் பிதாக்களும் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சோம், ஆனாலும் கிருபையாக இப்பொழுது நான் முறையிட்டு கேட்கிறேன், எனக்கு என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு கேட்பான். அப்போ கூக்குரலிடும் போது 2 காரியம் நடக்கணும். ஒண்ணு, மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, எனக்கு வேண்டியதை தேவன் எனக்கு வாக்கு பண்ணார்ல, ஒரு விடுதலை, இந்த சிறையிருப்புல விடுதலையாக்கணும்னு சொன்னார்ல, வாக்கு தத்தம் பண்ணினால் அந்த வாக்கு தத்தம் வச்சு என்னுடைய விண்ணப்பங்களை நான் வைக்கணும். முதலாவது கூக்குரல் என்னும். ரெண்டாவது, இந்த விடுதலை ஜேர்னில என்ன பண்ணோம்னா, ரெண்டாவது ஏசாயா 57:18 வாசிப்போமா? அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென். அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். அப்படின்னா இந்த விடுதலை ஜேர்னில ரெண்டாவது, நான் ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது. சில பேருங்களுக்கு சில டெக்னிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், அவ்வளவுதான், அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவாங்க. அதுக்கப்புறமா வேற எந்த செய்தியும் கேட்க மாட்டாங்க, அதை பத்தின சத்தியம். ஏன்? எனக்கே கட்டி ஜெபம் பண்ண தெரியும், எனக்கே நல்ல ஜெபம் பண்ண தெரியும். ரெண்டாவது, விடுதலை ஜேர்னில இந்த பிரயாணத்துல முக்கியமானதுன்னா, என் வழியை நான் சீர்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
என் வழியை நான் வேதத்தை வாசித்து நான் கேட்கிற சத்தியத்தைபடி என்னை நான் கட்டுப்படுத்தி என்னை கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்கு சுத்தமானது பிரியமானது என்னன்றது நான் தேடி தேடி வாசிச்சு ஆராய்ச்சி இல்ல அந்த வாரத்துல ஆண்டவர் எனக்கு கொடுக்குற சத்தியத்தை நான் கீழ்ப்படியணும். தெரிஞ்சதுக்கு கீழ்ப்படியணும், கேட்க கேட்க கீழ்ப்படியணும். அதுதான் என் வழிகளை சீர்படுத்துறது. இல்லைன்னு நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம முதலாவது நாள் வந்து பிசாசோடைய கிரியைகள் என்ன அப்படின்னு ஒரு காரியத்தை மட்டும் பாத்துறோம் இல்லையா? ரெண்டாவது காரியத்தையும் பார்ப்போமா? அவன் என்னதான் செய்வான், அவன் யாரு, அவன் பேரு என்ன? வெளிப்படுத்தல் 12:10 வாசிப்போமா? பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இந்த விடுதலை பிரயாணத்துல இந்த ஜேர்னில நான் ஏன் என் வழியை சீர்படுத்தணும்? வேதத்துல சொன்னபடி கேட்கிற சத்தியத்துக்கு தெரிஞ்ச சத்தியத்துக்கு என் வழியை ஏன் நான் கீழ்ப்படியணும்? ஏன் என் வழியை சீர்படுத்தணும்னா வாசிப்ப வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். அப்போ அதுல அவனுக்கு என்ன பேரா? குற்றம் சாட்டுகிறவன். நான் என் வழிய மட்டும் சீர்படுத்தலன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த விடுதலை ஜேர்னில அவன் ஆண்டவர்கிட்ட போய் குற்றம் சாட்டுவான். உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்கிட்ட இருந்து இந்த சிறையிருப்புல இருந்து அவனை மீட்கிறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, சரிதான். ஆனா அவன் வழிய பாருங்க, அவன் பாவம் செய்யறான். இன்னும் பாவத்தை விட்டு அவன் திரும்பல. கேட்ட சத்தியத்தை கூட இன்னும் என்ன மாதிரியே என்ன பண்றான்? இருமாப்பா இருக்க, அக்கிரமம் செய்யறான், அநியாயம் செய்யறான். என்ன மாதிரி இருக்கிறவன என்கிட்ட இருந்து பிடிச்சு நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம்? நீங்க நீதியுள்ள தேவன் தானே. குற்றம் சாட்டுவான். குற்றம் சாட்டும் பொழுது என்ன ஆகும்? பாவம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சாபம் வந்து உட்காருன்றத பார்த்தோம். அப்ப இந்த விடுதலை ஜேர்னில என் வழியை நான் சீர்படுத்தலன்னா அந்த பாவம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். என் சாபம் அப்படியே இருக்கும். முடிஞ்ச எக்ஸ்ட்ரா சாபமும் தலை மேல வந்து சேரும். தேவ தண்டனைகள் வந்து என் மேல வந்து வலியும். அதனாலதான் ஜெபம் பண்ணா மட்டும் பார்த்தாது, என் வழிகளை நான் சீர்படுத்தணும். வெறும் சில டெக்னிக்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கட்டி ஜோம் பண்றது, வேற ஆண்டரை கேளுன்றது மட்டும் ஜோம் பண்றது இல்லை. என் வழியை நான் சீர்படுத்துகிறவளா இருக்கணும். எப்படி வழிகளை நம்ம சீர்படுத்துறோம்? வேதத்தை வாசிச்சு சீர்படுத்தணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் இந்த விடுதலை ஜேர்னில ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஆலோசனை தந்து நம்மளை நடத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், உனக்கு பிரயோஜனமானதையும் போதிக்கிறவன். அப்போ இந்த விடுதலை ஜேர்னில என்ன பண்ணுவாரு? ஏசப்பா என்னை முழுமையா தரேன், எப்படியாவது என்ன விடுதலையாக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என் வாழ்க்கை முழுசா இருக்கிற பாண்டேஜஸ் எல்லா சிறையிருப்புகள் அடிமைத்தனத்தை விடுதலையாக்க ஒப்பு கொடுக்கும் போது ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த நாள்ல அவர் கையை பிடிச்சிருவாரு. எப்படி நடத்துவாரா? நம்மளுக்கு ஆலோசனை தந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 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 இதை செய், அதை செய்யாத, இதை செய், இப்படி சொல்லி சொல்லி நடத்துவாரு. இந்த டைம்ல இவங்கள மன்னிச்சிரு, இந்த டைம்ல இவங்களுக்கு விரோதமா பேசாத, இந்த டைம்ல கோபப்படாத, இந்த டைம்ல வந்து கிறிஸ்துவின் ரத்தத்தை அதிகமா உச்சரி, அதிகமா இந்த வாரம் ஸ்தோத்திர பாடல மட்டும் நிறைய பாடு. என்ன பண்ணுவாரா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதத்துக்கும் சீசன் பை சீசன் அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நடத்துவார். இந்த விடுதலை ஜேர்னில அவர் கைவிடவே மாட்டார். இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 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 நடத்துவார். அவருக்கு தெரியும், ஏன்னா ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல இவனை இப்படியே விட்டா நல்ல ஜோம் பண்றான் சரி, ஆனா இன்னும் அவன் இருதயத்தை தாழ்த்தலன்னா அடுத்த வாரம் பிசாசு என்ன பண்ண போறான்? இவன் பெருமையில ஆடுறதுனால கொஞ்ச நாள்ல பெருமையில ஆடுவான். பிசாசு என்ன பண்ணுவான்? அவனுடைய அம்பாயத்தை ஏற்று ஒரே அடியா அவனுடைய சரீரத்தை அடிக்க போறான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒண்ணு முதலே சொல்லுவாரு, நீ என்ன பண்ணு, ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணு. ஃபாஸ்டிங் என்ன? சங்கீதம் ஃபாஸ்டிங்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியணும், ஏதோ அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. சங்கீதம் 35:13 வசிப்போம். ஃபாஸ்டிங் பெருமை இல்லை. ஃபாஸ்டிங் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஏன் நான் சோறு தண்ணியை விடணும்? வாசிப்போம். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என்னும் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ஆமென். உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன்.
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி இல்ல, ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவ் எதுக்கு வேணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னு இந்த ஜேர்னில எனக்கு தெரியணும். ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்றது எனக்கு புரியணும். எனக்கு புரியல. ஆண்டவர் எப்படிலாம் பேசுவார்? கனவுகள் மூலமா பேசுவார், சொப்பனங்கள் மூலமா பேசுவார், உள்ளுணர்வுல பேசுவார், வேதத்துல பேசுவார், மனுஷங்க மூலமா பேசுவார், பாஸ்டர் மூலமா பேசுவார். ஆனா அந்த வாரத்துல இந்த வார்த்தை தான் எனக்குன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஆவியில பர்ஃபெக்ட்ன்றதை விட ஆவியில அவர் பேசுறதை கேப்சர் பண்ற அளவுக்கு நான் ஷார்ப்பா இருந்தா மட்டும்தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். அவர் கொடுக்கிற அடையாளங்கள் சயின்ஸ் என்னால புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் செய்ய முடியும். அவரு சொல்றாரு, இந்த வாட்டி இந்த வாரம் வெறும் நீ நன்றி பாடலை மட்டும் பாடு. ஏன்னா நன்றி பாடலுக்குன்னு தனி வல்லமைகள் உண்டு. பாடலுக்கு இல்ல, பாடும்போது நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் இறங்கி வேலையை செய்வார். ஆனா அந்த டைம்ல சின்சியரா பிஏய கட்டிக்கிட்டு இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். உடனே போய் அடி வாங்குவோம். ஆண்டர்ட்டு இல்ல, பேய்கிட்ட. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொள்ளத்தக்க என்னுடைய ஆவியில தான் நம்ம பார்த்தோம். ஆவியில என்னென்ன பகுதி உண்டு? ஆண்டவரோட தொழுகிற பகுதி உண்டு, ஒன்னும் உள்ளுணர்வு பகுதி உண்டு. ஒரு கெப்பாசிட்டி பகுதி மாதிரி ஒரு பேக் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளதான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வெளிப்பாடுதல் எல்லாத்தையும் போடுவார். ஆனா அந்த இது ஷார்ப்பா இல்ல, அதை பெற்றுக்கொள்ளத்தக்க நான் ஷார்ப்பா இல்ல அப்படின்னா நான் மிஸ் பண்ணிட்டு அடி வாங்குவேன். ஷார்ப்பா இருக்கணும்னா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, என் ஆவி மனுஷனுக்கு அதிகமா நான் தீனி போடணும். ஆவி மனுஷன் எவ்வளவு பலம் வாய்ந்தவனாய், வலிமையுள்ளவனாய், கூர்மையானவனாய் இருக்கிறானோ, ஷார்ப்பா இருக்கணும்னா அந்த அளவுக்கு தேவனோடு உறவு, தேவன் சொல்றதெல்லாம் டக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்க முடியும். இல்ல நானு சாப்பிட்டு என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து எனக்கு விருப்பமானது சுத்தமானது நான் பண்ணி என் மாம்சத்தை தான் நான் வலிமையாக்கி வச்சிருக்கிறேன், என் மாம்சத்துக்கு தான் நான் முதலிடம் கொடுத்து வச்சிருக்கேன்னா ஆண்டவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா கூட புரியாது. ஆண்டவர் ஆறுதல் எழுத்தாரு, என்னத்த சொன்னாரு, என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி ஷார்ப்பா இருக்கணும்னா என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தி ஆவி மனுஷனுக்கு அதிகமா நான் சோறு போடணும். வெறும் உபவாசம்னா சோறு தண்ணி இல்லாம இருக்க முடியல. எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கொஞ்ச காலம் என்ன அதை விட்டு விளக்கணும். அதனால தானியல பார்க்கும்போது 21 நாள் நான் பர்ஃப்யூம் போடல, வாசனை திரவியம் போடல, அந்த இது சங்கீதம் அந்த மியூசிக்லாம் நான் கேட்கல. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் அவங்க இருப்பாங்க. வெறும் சிக்கன் மட்டும் நான் எடுக்கல, வெறும் நான்வெஜ் மட்டும் நான் எடுக்கல, இப்படிலாம் இருக்கும். அப்போ எனக்கு பிடிக்காததெல்லாம் நான் என்ன பண்றேன், வெறுத்து கொஞ்ச நாளைக்கு வெறுத்து என் ஆத்மா உபத்திரவப்படுத்துகிறேன். எதற்கு? நான் ஆண்டவரோட அதிகமா அந்த டைம்ல சும்மாவும் இருக்க கூடாது, வேற எதையும் பண்ணக்கூடாது. ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவரோட நேரம் செலவிடுறது, அவரோட வேதத்தை வாசிக்கிறது, இப்படிதான் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய அந்த ஆவிய என்ன பண்ணணும், ஷார்ப் ஆக்கணும், வலிமையாக்கணும். எதற்கு நான் வலிமையாக்கணும்? இந்த விடுதலை ஜேர்னில ஆண்டவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கேட்கறதுக்கு. இதுவே பலி பொருளாய் உங்க பலிபீடத்திலையும் சேரும். எது பலிபீடம்? ஒவ்வொரு நாள் நான் பண்ணுகிற ஜெபம், ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுகிற செயல்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல தேவனை ஆராதிக்கிறேன்னா பலிபீடம். ஒவ்வொரு நாள் நான் இவ்வளவு ஸ்தோத்திர பலிகள் நான் சொல்றேன்னா பலிபீடம். அந்த டைம்ல எனக்கு 3 நாள் நல்ல காய்ச்சல் வந்துடுச்சு, சொல்லவே முடியாதுன்ற நிலைமையில நான் சொல்றேன். அந்த டைம்ல எழுந்து உட்காதுன்னா பலி 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 வலிக்கும். அப்போ என்னோட ஸ்பிரிட் எப்பவுமே எப்படி இருக்கணுமா, ஷார்ப்பா இருக்கணும் ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு. அதுக்கு நான் அதிகமா என் ஆவிக்கு சோறு போடணும். சோறு எது? தேவனோடு இருக்கிற அந்த உறவு தான் சோறு. அதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் சோறு, தேவனுடைய வார்த்தை தான் மண்ணா. நல்ல சாப்பாடு போடணும் நான் என் ஆவிக்கு. எதற்கு? ஆண்டவருடைய சத்தியத்தை நான் தெளிவா கேட்க. ஒவ்வொரு சீசனுக்கும் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நாள் வச்சிருக்கவும் மாட்டார். ஏன்னா ஆவி மண்டலத்துல எப்படி நடக்குது, பிசாசு எந்த ஆயுதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான், சரீரத்தை தாக்குறதுக்கா, கண்ணை தாக்குறதுக்கா, இல்லைன்னா இருதயத்தை தாக்குறதுக்கா, என்ன விசுவாசத்தை வலுவிழக்க செய்யறதுக்கா, இல்ல சந்தேகப்பட வைக்கிறதுக்கா, என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ண போகிறான்றத ஆண்டர் பார்த்துதான் அதுக்கேத்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பார். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொள்றது அளவுக்கு நம்ம ஷார்ப்பா இருக்கணும். அப்போ முதலாவது நம்ம பார்த்த கூக்குரல் இடணும். அந்த கூக்குரல முதலாவது மன்னிப்பு கேட்கணும், 2வது விண்ணப்பத்தை வைக்கணும், 2வது என் வழிகளை நான் சீர்படுத்தணும். என் வழிகளை நான் என்ன பண்ணணும், சீர்படுத்தணும். தேவ சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு நான் என் வழிகளை நான் என்ன பண்ணணும், சீர்படுத்தணும். இல்லைன்னா என்ன நடக்கும்,
குற்றப்படுத்துகிறவன் என்னை குற்றப்படுத்துவான். என் நிலை மாறாது, அப்படியே இருக்கும். இல்ல நான் போன ஜர்னில பாதியில நிப்பாட்டி ஸ்டாப் ஆகி இருப்பேன். ஏதோ நல்லா போச்சுப்பா, ஏதோ அசைற மாதிரி தெரிஞ்சுது, பிரச்சனை போன மாதிரி தெரிஞ்சுது, ஆனா ஸ்டாப் ஆகி இருந்தது. அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் ஷார்ப்பா இல்ல மிஸ் பண்ணிட்டேன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. இந்த நாள நம்ம இருதயத்தை தாழ்த்தா, நான் மிஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட மறுபடியும் பேசுங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், மனுஷர்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், என்ன மனுஷங்களை பார்த்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவோம். ஐயோ இந்த டைம்ல நான் ஜோம் பண்ண என்ன பெரிய ஆள் நினைச்சிருவாங்களே, இந்த டைம்ல நான் இவங்க கூட போய் நான் சாப்பிடலன்னா ரொம்ப தான் சீன் போடுறான்னு நினைச்சுப்பாங்களே. அடுத்தது அப்போ எப்படி நான் இது பண்ணணும்னா, வேத வார்த்தையை வாசிச்சு தேவ சத்தத்தை கேட்டுதான் நம்ம வழிகளை சீர்படுத்தும். இந்த வேத வார்த்தையை மாத்திரம்ப்பா. வேத வார்த்தையை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எதற்காக எல்லாம் அது தேவைப்படுதுன்னா, ஒண்ணு கிறிஸ்து எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேத வார்த்தையை நான் வாசிக்கணும். என்னெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கார், நிறைய காரியங்களை அவர் செய்து முடிச்சிட்டார். ஆனா நான் அதை வாங்கிக்காதனால நான் யூஸ் பண்ண முடியாம அப்படியே இருக்கிறேன். என் பேங்க்ல எல்லாமே அவர் டெபாசிட் பண்ணிட்டாரு, பட் எனக்கு அது என்ன டெபாசிட் பண்ணிருக்காருன்றத தெரிஞ்சுக்காதனால நான் இன்னும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கேன். அப்போ கிறிஸ்து எனக்கா என்ன செஞ்சு முடித்தார் சிலுவையில, அவருடைய மரணத்தினால், பாடுகளினால், உயிர்த்தெழுதலினால், நம்பிக்கைகள், அவருடைய வாக்குத்தத்தங்களால் என்ன செய்து முடித்தாருன்றதை நான் அறிந்துக்கணும். அதுக்காக நான் வேத வசனங்களை ஆராயணும். ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள் அவர் எனக்கு கொடுத்த அதிகாரங்களும் வல்லமைகளும் என்னன்றதை தெரிந்து கொண்டு அதை உபயோகப்படுத்துறதுக்காக நான் வேதத்தை வாசிக்கணும். நம்ம வழியை சீர்படுத்தணும்னு சொன்ன அது முதலாவது. அடுத்தது, கிறிஸ்து எனக்கு என்ன செய்து முடித்தாருன்றதை அறிந்துக்கணும். மூன்றாவது, கிறிஸ்துக்குள்ளான என்னுடைய அதிகாரம் என்ன, பேய்கள் மேல அதிகாரம் என்ன, வியாதி மேல என்னோட அதிகாரம் என்ன தெரிந்து கொள்றதுக்காக நான் வேதத்தை வாசிக்கணும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்காக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்காக நான் வேதத்தை வாசிக்கணும். நான்காவது, ஏசு என்னென்னலாம் எப்படி நான் வாழணும்னு அவர் நினைச்சிருக்க, ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் வச்சிருக்காருல்ல. என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் வாழ்க்கையோட இந்த பகுதி இப்படிதான் அவன் சிந்திக்கணும், இப்படிதான் உயர்வான காரியங்களை அவன் சிந்திக்கணும், இப்படிதான் அவன் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சில ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காருல்ல. அந்த ஸ்டாண்டர்ட் என்னன்றதை அறிந்து கொள்ளவும், அவருடைய வாக்குத்தத்தங்களை அறிந்து கொள்ளவும் நான் வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரியலன்னா ஜெபம் பண்ணவே முடியாது. ஓகே, இப்படிதான் இருக்கும் போல, நம்மளுக்கு எல்லாம் இது கிடையாது போல, கிறிஸ்தவர்கள்னா நம்ம இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் நம்மளுடைய இது கிடையாது, நம்ம வெள்ளை சாரி உடிச்சிட்டு அப்படியே அமைதியா இருக்கணும், நம்மலாம் மற்ற இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாம் போகக்கூடாது, நம்மளாம் பாலிடிக்ஸ்குள்ள போகக்கூடாது, நம்மளாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகக்கூடாது. ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஆண்டவருடையது. பிசாசு அதை துச்சமாக்கி அதை அருவருக்கத்தக்கதாக மாற்றி வைத்திருக்க. அப்போ வேத வசனத்தை இன்னும் ஒரு காரியத்துக்காக நான் உபயோகப்படுத்தணும். நான் சொன்னல, கடைசியாக 4வது குறிப்பாக சொன்னது அவருடைய வாக்கு தத்தங்கள் என்ன, அவர் எனக்கு வைத்திருக்க ஸ்தானம் என்னன்றதை அறிந்து கொள்றதுக்காக வேத வசனங்களை வாசிக்கணும். ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் முதலாவது சொன்ன கூக்கர்ல இடணும். கூக்கர்ல இடுறது எப்படின்னா, வாக்குத்தத்தத்தை வச்சுதான் நம்ம கூக்கர்ல இடுவோம். ஆண்டவர் நீங்க என்ன விடுதலை ஆக்குவேன்னு சொன்னீங்களே, ஆனா அவர் விடுதலை ஆக்குவேன், இந்த காரியத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், உன்னுடைய அப்பன் தொட்டி என்னை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்ற வாக்குத்தத்தமே எனக்கு தெரியலன்னா நான் எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்? அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்றதுக்காக எனக்கு வாக்குத்தத்தங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதவசனத்தை நான் வாசிக்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபத்து நாள்ல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்றாரு. ஆபத்து இந்த விடுதலை ஜர்னில பிசாசு தாக்குறான், சிந்தைய தாக்குறான், பயத்தை கொடுக்குறான், தேவையற்ற சிந்தனைகள் திருப்பி திருப்பி கொண்டு என்னை சிறுமைப்படுத்துகிறான். ஆனா அந்த டைம்ல நான் சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அவரை நம்புகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நான் ஜெயம் எடுக்கணும். அதுக்கு வாக்குத்தத்தை தெரியணும், அதற்குதான் நான் வேதத்தை வாசிக்கணும். அப்புறமா நம்ம மனதுல ஒரு அரண் இருக்கும். நம்ம நேற்று தினத்துல வாசிக்கும் பிசாசு எப்படியெல்லாம் நம்மள சிறையிருப்புகளை வைக்கிறான்னு சொல்லும் போது, பாவம் செய்விச்சு அடிமையாக்குகிறான், சாபத்தை கொண்டு வருகிறான். கடைசியா நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், அதுதான் என்னது, மைண்ட் செட். மனதுல அரண் வச்சிருவான். பேயவே துரத்திட்டாலோ மனதுல அரண், எனக்கெல்லாம் இது வராது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், எங்க அம்மா அப்பாவுக்கு இப்படிதான் இருந்தது, என் தாத்தா பாட்டிக்கு இப்படிதான் இருக்கு, எனக்கும் இப்படிதான் இருக்கும், என் பிள்ளைகளுக்கும் அடுத்த சந்ததிக்கு இப்படிதான் இருக்குன்ற மனதுல அரண் இருந்துட்டா வாழ்க்கை எல்லாம் அப்படியேதான் இருக்கும்.
இத்தனைக்குமே விடுதலை நம்ம ஆவியில பெற்றுக்கொண்டாலும். அப்ப இந்த மனதுல இருக்கிற அரணை நான் உடைக்கணும்னாலுமே வேத வார்த்தை எனக்கு வேண்டும். நான் ஜெபம் பண்ணா பிசாசு என்னை அடிச்சிருவான். நான் ஜெபம் பண்ணா பிசாசு என்னை தாக்குவான். நான் அவ்வளவுதான், கொஞ்ச நாளைக்கு 3 நாளைக்கு நான் படுத்திருப்பேன். இந்த அரண் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருந்ததுன்னா 3 நாளைக்கு நீங்க கண்டிப்பா படுப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலுமே சர்ப்பங்களின் தேள்கள் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமைகள் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கும், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டேன். ஆனா எனக்கு தான் தெரியாது இந்த வாக்குத்தத்தம். அப்பனா 3 நாள் நான் படுத்தாதான் எனக்கு நான் நல்லா ஆவேன்ற மைண்ட் செட் எனக்கு. 3 நாள் நானும் ஒவ்வொரு மாசமும் படுத்து ஏந்துக்கிறேன். ஏன்? வாக்குத்தத்தம் எனக்கு தெரியல. வாக்குத்தத்தத்தை வச்சு நான் இந்த மனதுல இருக்க அரணை உடைக்கணும்னு எனக்கு தெரியல. அப்ப இதுக்கெல்லாம் தான் இந்த 4 காரியத்துக்கு தான் வேத வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம் இந்த விடுதலை ஜேர்னில. 1 என் வாழ்க்கையை சீர்படுத்த, 2வது கிறிஸ்து எனக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்காருன்றதை அறிந்து கொள்ள, கிறிஸ்துக்குள்ளான என்னுடைய அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, நான் யார் என்பதை அறிந்து கொள்ள, 4வது தேவன் எனக்கு வைத்திருக்க ஸ்தானம் என்ன, வாக்குத்தத்தம் என்னன்றதை அறிந்து கொண்டு மனதுல இருக்க அரணை உடைச்சு நான் இந்த விடுதலை ஜேர்னில, இந்த பிரயாணத்துல நான் வெற்றி பெற, முன்னேறி செல்ல எனக்கு வேத வார்த்தை அவசியம். அப்ப முதலாவது கூக்குரல் எண்ணணும், ஜெபத்தை குறித்து பார்த்தோம். 2வது வேத வார்த்தை சீர்படணும். நம்மளுடைய வழிகளை பார்த்துதான் அவர் குணமாக்குவார். வேத சத்தியம் இல்லைன்னா குற்றப்படுத்துகிறவன் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். விடுதலை தாமதமாய்க்கொண்டே இருக்கிறோம். அறியாமை ஒண்ணு பார்த்தோம். அறியாமை நீங்க இதுல அடுத்தது 5வது பாயிண்ட், அறியாமை நீங்க வேத வார்த்தை வேண்டும். எனக்கு என்ன வேணே தெரியலன்னா நான் எப்படி கேட்பேன் ஆண்டவர்கிட்ட? என் அறியாமை நீங்கிறதுக்கு வேத வார்த்தை வேண்டும். அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல தீங்கு நாள்ல நீங்க அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படின்னு ஒரு வசனம் உண்டு. அப்புறம் அதற்காக அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கும். அதை எடுத்து நம்ம வாசிப்போமா? அதுல சர்வாயுத வர்க்கத்துல 2 சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம பார்க்கணும். 2மே வேத வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தேங்க்யூ ஆண்டி. அடுத்த வசனத்துல பாருங்க, தீங்கு நாளில், இதை கவனிக்கணும், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் எல்லாவற்றையும் சகலதை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சண்டையே போடல, இங்க எதிர்த்து நிக்கணும். அதுக்கே இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் அணிந்து கொள்ளணும். அதுல முக்கியமான 2 சர்வாயுத வர்க்கத்தை நம்ம பார்ப்போம். ஒன்று அதுல 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். பொல்லாங்கா நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள். ஏன்னா இந்த விடுதலை ஜேர்னில என்ன நடக்கும்னா, பிசாசு தாக்கி கொண்டே இருப்பான். எழும்பும் போதெல்லாம் ஒடுக்க பார்ப்பான். பார்வான் என்ன பண்ணுவான்? நாங்க வெளியே போனோம், ஆராதனை செய்யணும், தேவனுக்கு ஆராதனை செய்யணும், எங்களை விடுங்கள் சொல்லும்போது மேலும் 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 அதிகமான பாரங்கள், அதிகமான சுமைகளை கொடுத்து அவங்க ஒடுக்கி வைப்பான், புதிதான பாரத்தை கொடுத்து. அதே மாதிரி பிசாசு என்ன பண்ணுவான்? இருக்கிற பாண்டேஜ் பத்தாதுன்னு அவன் எழும்பறியான்னு சொல்லிட்டு புதுசா அட்டாக் பண்ணுவான். ஆனா அதையும் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் வேத வசனத்தை எப்படி பயன்படுத்தணும்னா, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களான். விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சாதான் அவன் எயிற அம்பு என்ன தாக்காது. அது என்ன கேடகம்? விசுவாசம் என்ன கேடகம்? எது மேல விசுவாசம்? வேத வார்த்தையின் மேல விசுவாசம். வேத வார்த்தையை அறிந்து நான் அதை விசுவாசிக்கணும். என்னை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது, எல்லா தீங்குக்கும் அவர் என்னை விலக்கி காப்பாருன்னு எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒன்னும் ஆவாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நான் இருளில் நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் தந்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போவேன். இந்த விசுவாசம், அந்த வார்த்தையை அறிந்து விசுவாசமாய் அறிக்கை செஞ்சு என் மனதுல இருக்க அரணையும் நான் உடைக்கணும். புதிதாக பிசாசு கொண்டு வருகிற தாக்குதல்களையும் நான் உடைக்கணும். பாண்டேஜையும் நான் இப்படிதான் வேத வார்த்தையை வச்சுதான் பிரேக் பண்ணுவேன். வருகிற தாக்குதலுக்கு ஷீல்டா நான் யூஸ் பண்றது எது? வேத வார்த்தையை தான். அறிக்கை செஞ்சு நான் ஜெயிக்கணும். அதை விடாப்பிடி அறிக்கை செய்யணும். 4 வாட்டி சொன்னேன். ஆனாலுமே ஏன்னா யுத்தம்ன்றது நான் அடிச்சோன்னு பிசாசு சத்து அப்படியே மாண்டு போகணும்னு நினைக்க கூடாது. யுத்தம்னா நான் அடிப்பேன், அவனும் அடிப்பான். ஆனா கடைசியில யார் நிக்கிறான்றதுதான் மேட்ருங்க. அப்போ நிக்கிறதற்கு திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு
அதனால்தான் கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆவி மனுஷன் பலப்படணும். தேவ பிரசன்னத்துல இருந்து தேவ வார்த்தையை உட்கொண்டவனாய், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதவனாய், மாம்சத்துக்கு தீனி போடுறது அப்படின்னா, மாம்சம் திடீர்னு ஆசைப்படுது, எனக்கு இன்னைக்கு கேக் சாப்பிடணும் ஆசைப்படுது. ஆனா அன்னைக்கு பார்த்து நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க அதை ஒடுக்கும் பொழுது மாம்சம் வீக் ஆகும், ஆவி மனுஷன் பலமாவான். நீங்க அந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதனால அதை பலியாக நீங்க உங்க பலிபீடத்துல வைக்கிறீங்க. அப்போ இந்த நாள் நம்ம பார்த்தது பிணையல்களையும் அடிமைத்தனத்தையும் தாக்குதல்களையும் எப்படி மேற்கொள்றது. ஒண்ணு கூக்கர்ல பிணையல்ல இருந்து விடுதலையாக்க. ஏன்னா அவர் மட்டும்தான் விடுவிக்கிறவர், அவர் மட்டும்தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். கூக்குரல் தேவ சந்நிதியில கேட்கணும், ஸ்டைலா கூப்பிடக்கூடாது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்டார், அப்படியாக இருக்கணும். கூக்குரல் எப்படி இருக்கணும்? ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும், நானும் பிதாக்களும் பாவம் செஞ்சுட்டோம் மன்னிச்சிருங்க. ரெண்டாவது, நீங்க வார்த்தை இப்படி சொல்லி இருக்குதே, எனக்கு விடுதலை தாங்க. அதுக்குமே வேத வார்த்தை வேணும், ஜெபிக்கவும் தேவ வார்த்தை வேணும். ஜெபத்தை கேட்காதவனுடைய, வேதத்தை கேட்காதவனுடைய ஜெபம் அருவருப்பு. அப்போ வேதத்தை நான் கேட்கணும். ரெண்டாவது, என்னுடைய வலிய நான் என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும் வேதத்தை பார்த்து. ஏன் வலிய சீர்படுத்தணும்? இல்லைன்னா குற்றம் சாட்டுகிறவன் குற்றப்படுத்துவான், என்னுடைய விடுதலை தாமதமாகும். சில டைம்ல அது அப்படியே ஸ்டாப் ஆகி கூட போகும். அப்ப இந்த நாட்கள்ல 3 நாள் நம்ம ஒரு அறிமுகத்தை தான் பாக்குறோம். அப்ப நான் விடுதலை ஆகணும், சண்டை போடணும்னா முதலாவது நான் தொடர்ச்சியாக ஜெபிக்கணும். அது ஜோம் பண்ணது மட்டும் பார்த்தாது. தேவன் கொடுக்குற அந்தந்த வாரத்துக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், நாளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீனா என் ஆவி ஷார்ப்பா இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நடக்கணும். இந்த வாரம் ஒரு வாரத்துக்கு என்ன ஸ்தோத்திர பாட்டை தான் பாட சொல்லிருக்காரு. என்ன இந்த வாரத்துக்கு ரத்தம் ஜெயத்தை மட்டும்தான் சொல்ல வச்சிருக்காரு. ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம், ஏசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வாரத்துக்கு என்ன அதிகமா அவர் ஆராதிக்க சொல்லியிருக்காரு, இத்தனை மணி நேரம் ஆராதிக்க சொல்லியிருக்காரு. இந்த வாரத்துக்கு வேத வசனத்தை இந்த புக்கை மட்டும் 10 வாட்டி இந்த வாதத்துல நீ படிச்சு முடிச்சிருன்னு சொல்லியிருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் ஷார்ப்பா இருக்கணும். அதற்கு என் ஆவி மனுஷனுக்கு நான் தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். என் சரீரத்தை, என் ஆத்மாவை நான் ஒடுக்கிக்கிட்டே இருக்கணும். நான் ஜெபிக்கணும்னாலும் வேதத்தை என்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தினாலும் வேத வசனம் எனக்கு அவசியம். கடைசியாக ஆவிக்குரிய யுத்தத்தோட ஒரு அம்சத்தை மாத்திரம் சொல்லி இந்த நாள்ல இந்த வெபினாரை நம்ம முடிக்கலாம். யுத்தம்னோட நம்ம ஸ்ட்ரெயிட்டா கத்தியெல்லாம் கொண்டு போய் நம்ம சண்டை போடுறது கிடையாது. நீங்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை பார்த்தாலே ரச்சனியம், மார்க்கவசம், அங்க சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் சுவிசேஷ ஆயத்தம் என்ற பாதரட்ச, அப்புறமா கேடகம், இதெல்லாம் 5மே என்னன்னா பாதுகாப்புக்கு தான். அடிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணு வேத வார்த்தை தான். இதுல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கிறது கூட பக்கத்துல நின்னாதான் அடிக்கணும். ஆனா அவன் தூரமா நின்னா. இத நம்ம தானியேல் புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். தானியேல் 21 நாள் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஜெபம் பண்ணார். அதுதான் பலிபீட ஜெபம், ஒரு காரியத்துக்காக தான். ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, நான் தான் இங்க விண்ணப்பத்தை கொடுத்துட்டேனே, பதில கொடுத்துட்டேனே, என்ன நடக்குதுன்னு பார்த்து மறுபடியும் என்ன பண்றாரு? யுத்த தூதனாகிய மைக்கேல அனுப்பி விடுறாரு. என்னன்னு பார்த்தா 21 நாளுமே பிசாசு அந்த நற்செய்தி கொண்டு வந்த அந்த தூதன் என்ன பண்ணிருப்பான்? கேப்ரியல ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பான். அப்போ அங்க ஆவிக்குரிய யுத்தம், வானமண்டலத்துல ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. தானியேல் யுத்தம் பண்ணல போய், ஆனா தானியேல் நிமித்தம் தான் அந்த யுத்தம் நடக்குது. அப்ப ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய யுத்தம் எப்படி நடக்குது? மனிதன் விண்ணப்பம் செய்வான், தேவன் கட்டளை கொடுக்கும், தூதன் சண்டையிடுவான். மனிதன் விண்ணப்பம் செய்வான், தெய்வம் கட்டளை கொடுக்கும், தூதன் சண்டையிடுவான். நம்ம டைரக்டா போய் பிசாசுகிட்ட சண்டை போடல, நம்ம டைரக்டா போய் பிசாசுகிட்ட பேயோட நம்ம என்ன பண்ணல, யுத்தம் பண்ணல. ஆனா நம்மளாலதான் அந்த யுத்தம் நடக்குது. இப்ப புரியுதா? இப்ப சொல்லலாமா யாருக்கு யுத்தம்? இது வரைக்கும் பார்த்தா தூதனுக்கும் ஆண்டவனுக்கும் இயேசுக்கும் இந்த பிசாசுக்கு தான் யுத்தமாய் தெரியும். ஆனா உண்மைக்கும் மனிதனுக்கும் பேய்க்கும் தான் யுத்தம். எப்படி என்றால், இந்த ஆவிக்குரிய யுத்தம் எதற்கான யுத்தம்னா இழந்து போனதை மீட்பதற்கான யுத்தம், இழந்து போன அதிகாரத்தை மீட்கிறதற்கான யுத்தம். அப்ப யாரு இழந்து போனா? ஆண்டவரா இழந்து போனார்? தூதனா இழந்து போனா?
இல்ல, மனுஷன் தான் இழந்து போனான். தேவன் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரங்களை யார் இழந்து போனா? மனுக்குலம் இழந்துடுச்சு. அப்ப சண்டை, யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் யாருக்கு யாருக்கு நான் கேட்டிருந்தேன் முத நாள். மனிதனுக்கும் பேய்க்கும் தான் யுத்தம். ஏன்னா மனிதன் இழந்தான், பேய் புடுங்கிடுச்சு, ஏமாத்தி வாங்கிக்கிச்சு. அப்ப மனிதனுக்கும் பேய்க்கும் தான் யுத்தம். ஆனா அது எப்படி அந்த யுத்தம் நடக்கும்? மனிதன் விண்ணப்பம் பண்ணுவான், தெய்வம் உத்தரவு கொடுக்கும், தூதன் இறங்கி அடிப்பான். இதுதான் ஆவிக்குரிய இது. ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா தூதனுக்கெல்லாம் கட்டளை கொடுக்க கூடாது. அவன் நம்மளுக்கு கீழே உள்ளவன்ல. ஏன்னா ஏசப்பாவே தூதனுக்கு வந்து இது பண்ண மாட்டார். தூதர்கள் அனுப்புங்கன்றது மாதிரிதான் அவரு வந்து சொல்லுவார். நான் இப்பொழுது என் பிதாவிட்ட விண்ணப்பம் பண்ணா அவர் வந்து இத்தனை தூதர்கள் அனுப்ப மாட்டார்களான்னு தான் சொல்லுவார். அப்ப இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தோட அம்சம். நான் விண்ணப்பம் தான் பண்ணுவேன். எப்படி விண்ணப்பம் பண்ண? தொடர்ச்சியாக விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ தெய்வம் உத்தரவு வரலும், அப்போ யுத்தம் நடக்கும், அப்பொழுது என் சிறையிருப்பு மாறும். இதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தோட ஒரு அம்சம். அப்ப யாருக்கு யுத்தம்? சும்மா மேலோட்டமா பார்த்தா தெய்வத்துக்கும் பிசாசுக்கும் தான். ஆனா உண்மையான யுத்தம் மனிதனுக்கும் பேய்க்கும். ஏன்னா ஆண்டவர் எல்லாம் பேய்கிட்ட போய் யுத்தம் பண்ணணும் அவசியம். ஏன்னா அவர் சர்வாதிகாரம் படைத்தவர். அவர் நினைச்ச மொத்தமா அவனை அழிச்சிட முடியும். ஆனா இங்க என்ன நிலவரம் நடக்குது அப்படின்னா, ஆண்டவருக்கு நாம் இழந்து போன ஆசீர்வாதங்கள், அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு அவருக்கு ஆசை. பிசாசுக்கு இவன் கிட்ட நான் கொடுக்க கூடாதுன்றது ஆசை. மனுஷனுக்கோ நான் இழந்து போயிட்டனும் தெரியாது, நான் அதை திரும்பி வாங்கணும்ன்ற சிந்தையோ உணர்வும் இல்லாதவனா இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணமோ சிந்தையோ இல்லையே, ஆனா இவன் என் சாயல படைக்கப்பட்டவன் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான் அவர் மனுஷனா இறங்கி வந்து இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனிதகுமாரன் உலகத்துக்கு வந்தார். அவர் மனுஷனா வந்துதான் அதையும் மீட்டு தந்தார், அந்த அதிகாரத்தை, ஆளுகைய. ஏன்? அவர் முதற் பேரானவர்னு வசனம் சொல்லுது. அவரு ஃபர்ஸ்ட் போய் இழந்ததை மீட்டுக்கிட்டாரு. அடுத்தது நம்ம போய் அவருடைய நாமத்திற்கு இழந்ததெல்லாம் நம்ம மீட்டுக்கொள்ளணும். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இழந்தது, நம்ம குடும்பத்துல இழந்தது, நம்மளுடைய கோத்திரத்துல இழந்தது, நம்ம வம்சத்துல இழந்தது, நம்ம தேசத்துல இழந்தது, நம்மளோட பட்டணத்துல இழந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகள், இழந்தவைகளை மீட்டு கொள்ளணும். இது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து படிக்கணும்ன்ற எண்ணமும் இல்லை, ஏன் படிக்கணும்ன்ற சிந்தை இருக்கு. ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்களே இறங்கி டியூஷன், அவங்களே சொல்லி தரது, டியூஷன் வைக்கிறது, அந்த மாதிரி கதை நம்ம வாழ்க்கையில. ஆண்டவருக்கு நம்ம வந்து எழும்பி எல்லாத்தையும் நான் திரும்பி மீட்டு கொள்ளணும், மறுபடியும் ஆண்டவர் நிர்ணயித்த அந்த ஸ்தானத்துக்கு நான் வரணும்னு ஆண்டவருக்கு ஆசை. ஆனா எனக்கு அந்த நினைப்பே இல்லாதனால அவரே வந்து எனக்கு கிருபையை தர்றாரு, வல்லமையை தர்றாரு, பலனை தர்றாரு, நீ எழுந்து அடின்னு எனக்கு சொல்லி தராரு, எப்படி அடிக்கணும்ன்றத சொல்லி தராரு, எனக்கு ரகசியங்களை கற்று தருகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம எழுந்திருக்கணும், அடிக்கணும், இதெல்லாம் இருந்தாலும் சில டைம்ல அது என்னமோ சிந்தையோ நம்மளுக்கு இருக்காது. இல்ல நீங்க ஊழியம் செய்கிற பகுதியில் அந்த மக்களுக்குமே இருக்காது. அதற்கு நான் என்ன பண்றது? நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 41:10 வசனம் சொல்லுது, நீ மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும், நான் இழந்ததை மீட்டு கொள்ளணும், எழுந்திருக்கணும். நானு என் வாழ்க்கையில நான் இழந்தது, ஏன்னா ஆண்டவர் அதுதான் விருப்பப்படுறாரு. ஏன் நான் இழந்ததை மீட்டு கொள்ளணும்? தேவ சித்தத்தை செய்ய, தேவராஜ்யத்தை கட்ட, ஒவ்வொரு துறையிலும் நான் அவருடைய ராஜ்யத்தை செய்யணும், அவர் ராஜ்யத்தை கட்டணும், அவருக்கு சுத்தமானதை செய்யணும், அவருடைய நாம மகிமைப்படணும், என் வாழ்க்கையோட எல்லா பகுதியும் மகிமைப்படணும். நான் விடுதலை ஆகணும், நான் இழந்ததை மீட்டு கொள்ளணும், நான் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீட்டு கொள்ளணும். அதுதான் அவருடைய ஆசை. அதுக்குதான் இழந்து போன அதிகாரங்கள், ஆசீர்வாதங்கள், வல்லமைகள், பலன் எல்லாம் நீ என்ன பண்ணு? மறுபடியும் இழந்து போனதை பெற்றுக்கொண்டு சொல்றாரு. நான் வாசிக்கிறேன். நம்மளுக்கு சில டைம்ல பலன் இருக்காது, எழுந்திருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும்,
ஆனா உணர்வு இருக்காது. அதுக்கான சின்சியரா ஒர்க் பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம், கூக்குரல் இட மாட்டோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஜெபம், கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். குறிச்சு வச்சுக்கோங்க. கேட்போமா? கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என்னை எழுந்திருக்க பண்ணும் தெய்வமே. என்னை எழுந்திருக்க பண்ணும். நான் உங்க சித்தத்தை செய்ய, உங்க நாமத்தை என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு பகுதியில மட்டும் மகிமைப்படுத்தினா பத்தாது. என் வாய் மட்டும் மகிமைப்படுத்தினா பத்தாது. சாட்சி சொன்னா மட்டும் பத்தாது. பாட்டு பாடினா மட்டும் பத்தாது. என் வாழ்க்கையில இருக்க எல்லா பகுதிகளும் என் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும். நான் போற எல்லா துறையிலையும் நான் தேவனுக்கு என்று காரியத்தை நடப்பிக்கிறவளா இருக்கணும். தேவன சித்தத்தை செய்கிறவளா இருக்கணும். அதற்கு நம்ம கேட்கணும், கர்த்தாவே நான் அவர்களுக்கு கர்த்தாவே எனக்கு இறங்கும். நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணு, என்னை எழுந்திருக்க பண்ணுங்க சுவாமி, என்னை எழுந்திருக்க பண்ணுங்க. கேட்போமா? அப்படியே கண்களை மூடி கேளுங்க. சுப்பா என்னை எழுந்திருக்க பண்ணுங்க. நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை மீட்டுக்கொள்ள, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நாமத்துக்கு மகிமை வர பண்ணத்தக்கதாக என்னை எழுந்திருக்க பண்ணுங்க அப்பா. என்னை எழுந்திருக்க பண்ணுங்க சுவாமி. என்னை எழுந்திருக்க பண்ணுங்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். துஷ்டம் வரக்கூடாதுன்னா நாம எழுந்திருக்கணும். துஷ்டன் இனி என் வழியா வரக்கூடாது அப்படின்னா நான் எழுந்திருக்கணும். என்னை எழுந்திருக்க பண்ணும் கர்த்தாவே. எனக்கு மனம் இருங்க, எனக்கு பலன் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். நான் புத்தி தெளிவுள்ளவரா எழுந்திருக்க பண்ணுங்க அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருங்க சுவாமி. என்னை எழுந்திருக்க பண்ணும். கேட்போமா வாய்களை திறந்து? தெபோரால் சொல்லும் போது சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், உங்க வாழ்க்கையை கட்டுவதற்கு நீங்க எழும்பும் அளவும் உங்க வாழ்க்கை கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நீங்க உங்க வீட்டுக்கு தாயாக, உங்க வீட்டுக்கு இரட்சகராக, உங்க வாழ்க்கையை ரட்சிக்கிறதற்காக எழும்பணும். எதற்கு எழும்பணும்? சுயத்தை மகிமைப்படுத்தவா? இல்ல, என் தேவநாமத்தை மகிமைப்படுத்த. என் வாழ்க்கைய பாக்குறவனே அவன் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடணும். நான் இருக்கிற துறையை நான் உருமாற்றணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், தேவ சித்தத்தை செய்கிறதா இதை மாற்றணும். நான் இருக்கிற துறையில அதிகாரமான ஆளுகை செய்கிற அந்த பொசிஷனுக்கு போய் தேவனுக்கு விரோதமாய் பிசாசு எழுதி வைத்திருக்கிறாள்ல, ஏற்றி வைத்திருக்கிறாள் சட்டங்கள், அதை மாற்றணும். கேட்போமா? என்னை எழுந்திருக்க பண்ணுங்க சுவாமி. தெபோராளை போல தாயாக நான் எழும்பணும். பாழாய் போன ஸ்தலங்களை நான் கட்டணும். நேற்று தினத்துல நம்ம வாசிச்சோம் ஏசாயால. தேவன் எதற்கென்று நம்மை அவர் படைத்தார் என்பதை நம்ம வாசிச்சோம். அவர் நம்மை திறப்பை அடைக்கிறவர்களாக அழைத்திருக்கிறார். திறப்பை அடைக்கிறவர்களாக, பூர்வ முதல் பாழாய் போன ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாக நம்மை அழைத்திருக்க. அதுதான் அவருடைய நோக்கம். நம்ம கட்டணும். பூர்வ முதல்னா வாழ்க்கையா, ஜென்மமா, ஜெனரேஷனா நம்ம வாழ்க்கையில வருகிற, நம்ம குடும்பத்துக்கு வருகிற பிரச்சனைகளை ஸ்டாப் பண்ணுகிறவர்களா நம்ம எழும்பணும். பூர்வ முதல் பாழாய் போன ஸ்தலங்களை கட்ட தேவரீர் என்னை எழுந்திருக்க பண்ணுங்க. என்னை எழுந்திருக்க பண்ணுங்க அப்பா. என்னை எழுந்திருக்க பண்ணுங்க சுவாமி. என்னை எழுந்திருக்க பண்ணுங்கப்பா. பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை நான் கட்டணும். தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல நான் கட்டணும். திறப்பானதை அடைக்கணும். குடியிருக்கும்படி பாதைகளை நான் திருத்தணும். தேவரீர் இறங்குவீராக. நான் குந்தி நடந்த நாட்கள் போதும். கூக்குரலிடாமல், ஆண்டவரே நான் போன நாட்கள்லாம் போதும் அப்பா, என்னை பலப்படுத்துங்க, என்னை எழுந்திருக்க பண்ணுங்க. ஜெபிக்க எழுந்திருக்க பண்ணுங்க. தொடர்ச்சியாக ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. நான் சாக்கு போக்கு சொல்லாமல் நான் ஜெபிக்க கிருபை தாங்க. பலிபீடத்தை கட்ட எனக்கு கிருபை தாங்க. பலியை வைக்க எனக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்டு பண்ணத்தக்கதாக என்னை எழுந்திருக்க பண்ண. தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போன. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தன. என்னை எழுந்திருக்க பண்ணுங்க. பாழாய் போன ஸ்தலங்களை கட்ட,
ஓ ராஜா, பூர்வ முதல் பாலா இருக்க ஸ்தலம் கட்டத்தக்கதாக ஒரு அபிஷேகம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக எழுந்திருக்க பண்ணுங்க சுவாமி. அவர்களை எழுந்திருக்க பண்ணுவீராக. ஜெபிக்கிறதற்கு எழுந்திருக்க பண்ணுவீராக. ஓ, அது வெறுமையான ஜெபம் அல்ல, அசைக்கிற ஜெபம். ஓ, காரியங்களை நடப்பிக்கிற ஜெபம். அப்படியாக செய்யத்தக்கதாக ஒரு ஜெப ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி பிடிப்பதாக. தங்களுடைய கோத்திரங்களுக்கு எழுந்து நிற்கிறவர்கள் எழும்பி நிற்பார்கள். கரடுகளும் கால்களும் எலும்புகளும் கரடுகளும் பலன் கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தினால. பாலாய் போன ஸ்தலங்களை கட்டத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்திருக்க பண்ணுங்க அப்பா. ஜெபிக்க கிருபையும் பலனத்தக ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பதாக. பலியை கொடுக்க அர்ப்பணிக்க தங்களுடைய ஆத்மாவை ஒடுக்கத்தக்கத ஒரு கிருப அபிஷேகம் இப்பொழுது புறப்படுவதாக. பெரிய காரியம் அர்ப்பணிக்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் சில